கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம் அனைவரையும் மறுபடியுமாக ஒன்று கூடுவதற்கும் முகமுகமாக சந்தித்து நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்வதற்கும் இந்த ஒரு அருமையான நாளை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். இந்த கன்வென்ஷன் 2 நாள் கன்வென்ஷனுடைய தீம் வசனம் இதுதான் எனக்கு முன்னாடியே தெரியாது. நான் சப்ஜெக்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். தீம் வசனமும் இதுதான். ஒருவர் கால்களை ஒருவர் கழுவக் கடவீர்கள், ஒருவர் கால்களை ஒருவர் கழுவக் கடவீர்கள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து நம்ம பாடத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து மேஜராக இந்த கண்டென்ட் சப்ஜெக்டில் எங்கேருந்து எடுத்துருக்கிறோம்னா ரீஃபரன்ஸ் பேஜ் நம்பர் 2201 இடம்பெற்றக்கூடிய ஒரு பாடம். அதில் மட்டும் இல்லை, இன்னும் வேறு சில ரீஃபரன்ஸில் இருந்தாலும் வரும். பட் அங்கங்கே ஸ்லைட்ஸ் வரும்போது அந்தந்த கண்டென்ட்டு ரீஃபரன்ஸில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். முதல் விஷயம், இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து காமித்த ஒரு முன்மாதிரிங்கிறத மனசில் வச்சுக்கலாம். நமக்கு எந்த டைமில் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, நினைவு கூறுதல் சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஆண்டவர் செய்த ஒரு விளக்கம், ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்ச ஒரு விளக்கம். அவர் எந்திரிச்சு கால்களை கழுவினார் சீஷர்களுக்கு. இதிலிருந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம பாடமாக நம்ம எடுத்துக்க போகிறோம். முதல் விஷயம், எதனால் இயேசு கிறிஸ்து சீஷர்களோட அவர் ஒன்று கூடி இருக்கும்போது, நினைவு கூறுதல் அனுசரிக்கும் போது, எதற்காக ஒருவர் கால்களை இல்லை, அவர் இறங்கி எல்லார் காலையும் ஏன் கழுவினார்? ஸோ ரொம்ப அருமையான ஒரு பதில். ரசல்பர் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கார். ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஆவியை கண்டுபிடிச்சார். சீஷர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு ஆவி, இருக்கக்கூடாத ஒரு ஸ்பிரிட் அங்கே இருந்ததை பார்த்தார். அந்த ஸ்பிரிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ், சுயநலத்தின் ஆவி இருக்கிறத கண்டுபிடிச்சார். ஸோ இந்த சுயநலத்தின் ஆவி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாருன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவார், அவர் விடமாட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்டை நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா அவர் அதில் மாஸ்டராக இருப்பார். அப்போ அங்கே சுயநலத்தின் ஆவி இருக்கிறத கண்டுபிடிச்ச நம்முடைய ஆண்டவர் அதை அவர்கள் மத்தியிலிருந்து எடுப்பதற்காக என்ன பண்ணாரோ அதை நம்ம பாடம் இன்னைக்கு. இப்போ நம்மளாக இருந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு தவறான விஷயம் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கு பேசி பார்ப்போம். அவங்ககிட்ட முதல்ல பேசுவோம், அதான் பண்ணுவோம். பட் நம்முடைய ஆண்டவர் இந்த நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசியெல்லாம் அந்த சுயநலத்தினாவியல் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சா தான் அவங்களுக்கு புரியுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அப்போ சுயநலத்தின் ஆவியை அவங்க மத்தியிலிருந்து எடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் செயல்முறை விளக்கத்தில் ஈடுபட்டார். பேச்சு முறையில் அல்ல, செயல்முறை விளக்கத்தில் ஈடுபட்டார். அப்படி இந்த செயல்முறை விளக்கத்தில் ஈடுபடணும்னா ஏதோ ஒன்று செய்ய முடியாது. ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இதான்ப்பா நான் செஞ்ச சொன்ன விஷயம் சொல்லும்போது அவர்கள் மத்தியில் அதை புரிந்து கொண்டு சுயநலத்தை எடுத்து போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கே என்ன நடக்கணுமோ அதை தான் செஞ்சாகணும். அப்போ அந்த இடத்துல என்ன தேவைப்பட்டுச்சோ அதைத்தான் செஞ்சு காமிக்கணும். அப்போ அந்த இடத்துல என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலிருந்து அந்த சுயநலத்தின் ஆவி, பெருமை அப்படிங்கிற ஆவி எடுத்து போடுறதுக்கு அவர் செயல்முறை விளக்கம் காமிக்கணும்னா அந்த செயல்முறை காண்பிப்பதற்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கணும். திடீர்னு போய் ஏதோ ஒன்று செய்ய முடியாதுல்ல. அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காண்பிக்க வேண்டிய செயல்முறை விளக்கத்துக்கு அங்கே என்ன ஒரு வாய்ப்பு அவருக்கு அமைஞ்சிருந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே செய்யப்படாத ஒரு காரியம் பெண்டிங் இருந்துச்சு. அவர்கள் மத்தியில் செய்யப்படாத ஒரு காரியம் பெண்டிங் இருந்துச்சு. அந்த செய்யப்படாத காரியத்தை இயேசு கிறிஸ்து கன்வெர்ட் பண்ணுறாரு. என்னவானா, அவங்களுக்கு ஒரு பாடம் கொடுப்பதற்காக. ஸோ அங்கே என்ன விஷயம் நடக்காமல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கால்கள் இன்னும் கழுவப்படவில்லை. அங்கே என்ன விஷயம் நடக்காமல் இருந்திருக்குன்னா, கால்கள் இன்னும் கழுவப்படவில்லை. அப்போ கால்கள் கழுவப்பட வேண்டுமா? வாசிக்கலாம். ரீஃபரன்ஸ் பேஜ் நம்பர் 843. கிழக்கத்திய நாடுகளில் செருப்பு அணிவதால் கால்கள் மணலும் தூசியிலும் வெளிப்பட்ட நிலையில் இருந்ததால் கால்களை கழுவுதல் ஒரு வழக்கமான பழக்கமாகும். அது அங்க நடந்திருக்க வேண்டிய ஒரு சம்பவம். கால்கள் கழுவப்படுவது என்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா அங்கே நடந்திருக்கு. அது நடக்கல. இப்போ நம்முடைய ஆண்டவருக்கு அது ஒரு அட்வான்டேஜாக போச்சு, ஆப்பர்ச்சுனிட்டியாக போச்சு. எதுக்குன்னா, அவர் செய்ய வேண்டிய விஷயத்தை அங்கே செஞ்சு காமிக்கிறதுக்கு. ஸோ கால்கள் கழுவப்பட வேண்டும். அடுத்ததுங்க, இந்த சேவை மிகவும் பணிவானதாக கருதப்பட்டதால் மிகவும் தாழ்மையான பணியாளர்கள் அல்லது அடிமைகள் குடும்பத்தினருக்கும் விருந்தினர்களுக்கும் இதை செய்து கொடுத்தனர். ஸோ ரொம்ப கிளியராக கண்டுபிடிச்சிட்டோம், கால்கள் கழுவப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அவங்க வெளியே போயிட்டு வந்திருக்கிறாங்க. பட் வெளியே போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது கால்கள் கழுவுவதற்கு யார் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அது ரொம்ப தாழ்மையான வேலையாக இருக்கிற காரணத்தினால அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் அதற்கு உபயோகப்படுத்தப்படுவார்கள். பட் அந்த இடத்துல ஏன் கால்கள் கழுவப்படலைன்னா, சீஷர்களுக்கு எந்த மனநிலைமை இல்லைன்னா, யாருமே
பணியாளர்கள், வேலைக்காரன் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மத்தியில் இல்லாததுனால ஸோ அவங்க என்ன செய்யலின்னு பார்த்தீங்கன்னா கால்கள் என்ன ஆகலைங்க, கழுவப்படவில்லை. இப்போ அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க? இயேசு கிறிஸ்துவும் இருக்காரு, சீஷர்களும் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னா கால்கள் இன்னும் கழுவப்படலை. அதை வச்சு அவர் என்ன பண்ண போறாருன்னா அவங்க மத்தியில் இருக்கிற சுயநலத்தின் ஆவி, பெருமையின் ஆவி எடுக்க போறார். ஸோ கால்கள் இன்னும் கழுவப்படலை. அப்போ யாரோ ஒருத்தர் காலை கழுவணும். யாரோ ஒருத்தர் கழுவாங்கன்னு பார்த்தா யாரும் கழுவலை. அது நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக போயிடுச்சு. அவர் உட்காந்து கழுவ ஆரம்பித்தார். ஸோ எப்படி கழுவ ஆரம்பித்தார்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பித்தார். யோவான் 13:16 யோவான் 13:16 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. 2 கேட்டகரி பற்றி நம்முடைய ஆண்டவர் இங்கே பேசுகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஆண்டவர் இண்டிகேட் பண்ணுறது அங்கே நடக்க வேண்டிய கால் கழுவ வேண்டிய சம்பவத்தில் கால்கள் கழுவுவதற்கு ஒருத்தர், கால்கள் கழுவப்பட வேண்டியது ஒருத்தர் இருக்காங்க. இப்போ இந்த வசனத்தில் 2 குரூப் இருக்காங்களா? ஒன்று எஜமான், இன்னொன்று ஊழியக்காரன். ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள், யார் எஜமான், யார் ஊழியக்காரன்? எஜமான் இயேசு கிறிஸ்து, ஊழியக்காரர்கள் யாருங்க? சீஷர்கள். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அப்படின்னா யார் கால் கழுவி இருக்கணும்? சீஷர்கள் கால் கழுவி இருக்கணும். சீஷர்கள் யார் கால் கழுவி இருக்கணும்? அப்படியா? நல்லா யோசித்தா சொல்றீங்களா? சீஷர்கள் இயேசு கிறிஸ்துடைய காலை கழுவி இருக்கணுமா அப்படிங்கிறது உங்களுடைய பதிலாக இருக்கு. அதுவும் சரியான பதில் தான். பட் அது மட்டும் சரியான பதில் அல்ல. ஒருத்தர் காலை என்ன பண்ணிருக்கணுங்க? அல்லது ஒருத்தர் எந்திரிச்சு எல்லாத்துடைய காலையும் கழுவிட்டு இயேசு கிறிஸ்துடைய காலையும் கழுவி இருக்கணும். பட் ஒருத்தர் கூட எந்திரிக்கலைங்கிறத இங்கே பாயிண்ட். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து எந்திரிக்க வேண்டிய கட்டாயம் மட்டும் இல்லை, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூட. எதுக்காகனா இந்த விஷயத்தை அவர் செய்கிறதன் மூலம் அவர்கள் மத்தியில் இருக்கிற சுயநலத்தினாவே எடுத்து போடுறதுக்காக. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னு இறங்கிட்டாரு. இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தார். சீஷர்கள் மத்தியில் எந்த மனநிலைமை இல்லைன்னா, நாம் ஒரு ஊழியக்காரன், அவர் எஜமான் அப்படிங்கிற மனநிலைமை இல்லைனால அங்கே கால்கள் கழுவப்படவில்லை. பட் ஆண்டவர் கால் கழுவாமல் இருப்பதற்கு அனுமதி கொடுக்கவும் இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டார்னா அவர் இறங்கி கழுவ ஆரம்பித்தார். இந்த பற்றி ரசல்பர் ரொம்ப அழகாக 2-3 இடத்துல கொடுத்துருக்கார். இங்கிலீஷ்லேயே வாசிக்கலாம். அந்த இடத்துல இருக்க வேண்டிய மனநிலைமை, அந்த இடத்தில் இருந்த மனநிலைமை வாசிக்கலாம். இங்கிலீஷில் வாசிக்கிறீங்களா? As the Lord's company were not guests, but merely had the use of the room. அதாவது இயேசு கிறிஸ்துடைய கம்பெனி, சீஷர்கள் கெஸ்ட் கிடையாது. கெஸ்ட் அவங்க கெஸ்ட் எல்லாம் கிடையாது. பட் மெரிலி ஹேட் த யூஸ் ஆஃப் த ரூம். ஆனால் அந்த அறையை அவங்க என்ன பண்ணிருக்காங்க? இப்போ வெளியிருந்து வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க கெஸ்ட் கிடையாது. அடுத்தது, no servant appeared to wash their feet. அந்த இடத்துல இவங்க கால்களை கழுவதற்கு யாருமே இல்லை. ஏன்னா இவங்களே வெளியிருந்து வந்திருக்காங்க. அங்கே கெஸ்ட்டாக இவங்க இல்லாத காரணத்தால கால் கழுவுறதுக்கு யாருமே அங்கே இல்லை. அடுத்தது, and it would have been properly the duty of one of the number to perform the service. அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னா, அங்கே இருக்க டியூட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரோ வந்து ஒருத்தர் எந்திரிச்சு என்ன பண்ணணும்? அங்கே ஆள் இல்லாதனால காலை கழுவணும். இது ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 3543. அடுத்த ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 2449 3rd பேராகிராஃபில் இந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ அவங்களுக்கு கால் கழுவுறதுக்கு அவங்களுக்கு கீழே யாருமே இல்லை. அது கிளியராக இருக்குல்ல? அவங்களுக்கு கீழே யாருமே இல்லை. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க? விட்டாங்க. இப்போ அட்லீஸ்ட் இவங்க எந்த மனநிலைமையாக அது இருந்திருக்கணும்? ஏன் கால் கழுவலை? ஏன்னா அவங்களுக்கு கீழே யாரும் இல்லை. சரி, அவங்களுக்கு கீழே யாரும் இல்லை, விட்டுறலாம். அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கார்ல, அது யாருங்க? அப்போ அதையாவது பண்ணியிருக்கணும்ல அவங்க. அதையும் சகோதரர் குறிப்பிட்டார். வாசிங்க. Wash the disciples' feet. அதுக்கு ஒரு விளக்கம். Wash the disciples' feet. Apparently, they not only did not have the disposition to serve one another. அவங்களுக்கு தங்களுக்குள்ள ஒருத்தர் யாராவது எந்திரிச்சு மத்தவங்க காலை கழுவணுங்கிற எண்ணமும் இல்லை. But they did not desire to wash even the master's feet. அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய காலை கூட கழுவணுங்கிற எண்ணம் என்ன பண்ணல? இல்லை. பேசாம என்ன பண்ணியிருக்கலாம்? யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு அட்லீஸ்ட் நமக்குள்ள பிரச்சனை வேண்டாப்பான்னு சொல்லிட்டு, நமக்குள்ள காலை கழுவ வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எந்திரிச்சு இயேசு கிறிஸ்துடைய காலையாவது என்ன பண்ணிருக்கணும்? ஏன் இந்த ரூல் நம்ம போடுறோம்? இயேசு கிறிஸ்துடைய காலையாவது ஏன் கழுவிருக்குன்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு இப்போ என்ன கண்டிஷன் இருக்காரு? எஜமான். இவங்க யாருங்க? ஊழியக்காரர்கள். அப்போ ஊழியக்காரர் எஜமானோட காலை கழுவணுமா இல்லையா? அந்த ரூலையும் ஃபாலோ பண்ணல. அப்போ 2 ரூல் அங்கே. ஒன்று பார்த்தீங்கன்னா, தங்கள் கால்களை இன்னொருத்தர் கழுவுறதுக்கு யார் இறங்க தயாரா இல்லை.
இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இவங்க யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு அல்லது 2-3 பேர் எந்திரிச்சு இயேசு கிறிஸ்துடைய காலையாவது கழுவி இருக்கணும், கழுவல. இதனால இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, கழுவுறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அந்த மனநிலைமை இல்லாத காரணத்தினால உங்களுக்கு இருக்கிற மனநிலைமை எடுத்து போடுறதுக்கு இப்போ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு ரசல்பர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. என்ன மாதிரி சாய்ஸ் நம்முடைய ஆண்டவருக்கு கிடைச்சதுன்னா வாசிக்கலாம் பாருங்க. Love not only led our Lord to administer the reproof necessary. அதாவது அன்பு மட்டும் இயேசு கிறிஸ்து அவர்களை காலை கழுவுவதற்கு காரணம் அல்ல, அன்பு மட்டும் காரணம் அல்ல, but led him to do it in the wisest, best and kindest manner. அதாவது இந்த வேலையை இவர் மாதிரி செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு எப்படி நம்முடைய ஆண்டவர் செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதாமா கால் கழுவ. வைசஸ்ட், பெஸ்ட், கைண்டஸ்ட். வைசஸ்ட்னா தமிழ்ல ஞானமான, பெஸ்ட்னா சிறந்த, கைண்டுனா இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிருக்கோமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். செஞ்சிருக்கோமா? பட் ஆண்டவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பாருங்க, ஆண்டவருக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நமக்கு கிடைக்கிறது இல்லை, இல்லையா? அப்படித்தானே? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் யாருக்கு மட்டும் தான் கிடைக்குது? அவருக்கு மட்டும் தான் கிடைக்குது, நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இன்னைக்கு சப்ஜெக்ட் அதுக்கு தான் நமக்கு. ஸோ ஆண்டவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணார்னா, வைஸாக யூஸ் பண்ணார், பெஸ்ட்டாக யூஸ் பண்ணார், கைண்டாக யூஸ் பண்ணார். இந்த எக்ஸாம்பிளை பண்ணி முடிச்சுட்டு அவர் அங்கே இருக்கிற 2 அழுக்கை நீக்கிறார். யார் மத்தியில் இருக்கிற 2 அழுக்கு? சீஷர்கள் பாதத்தில் இருக்கக்கூடிய 2 அழுக்குகளை நீக்கிறார். ஒன்று பார்த்தீங்கன்னா மாம்சத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு இருந்துச்சாங்க. 2வது ஆவிக்குரிய சிந்தனையில் இருந்த அழுக்கு. நீங்கள் சொல்லுங்க, அவங்க கிட்ட மாம்சத்தில் என்ன அழுக்கு இருந்துச்சு? லிட்டரலாக காலில் தூசி இருக்கு, ஏன்னா கழுவலை, கால் கழுவலை, ஒரு அழுக்கு. 2வது அழுக்கு அவங்க மைண்டில், சிந்தையில் ஒரு அழுக்கு. அது என்ன அழுக்கு? த ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ், ப்ரைட் அப்படின்னு கூட பேர் வச்சுக்கலாம். ஸோ இதை பார்த்து நம்முடைய ஆண்டவர் அவங்களுக்கு கால் கழுவுடைய நோக்கம் இந்த 2 தான். ஸோ கழுவி முடிச்சுட்டு என்ன சொன்னார்னா, ஓகேப்பா சுத்தமாயிட்டீங்க, என் வேலை முடிச்சுட்டு போயிட்டாரா? அப்படியே போனார். கழுவி முடிச்சுட்டு என்ன சொன்னார்னா, யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். சப்ஜெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு நான் நம்புறேன். நம்முடைய ஆண்டவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணார்? வைசஸ்ட், பெஸ்ட், கைண்டஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்னைக்கு அவர் செஞ்ச வேலை அன்னைக்கோட போகிற வேலை இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நடக்க வேண்டிய வேலை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ கூட நாம் நம்முடைய ஆண்டவருக்கு மதிப்பு கொடுக்கறதும் கீழ்ப்படுகிறது உண்மைனா அவர் சொல்கிறத கேட்கறது மட்டும்தான். இப்போ அவர் அங்கே என்ன சொல்லி நமக்கு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு நான் என்ன காமிச்சேன்? மாதிரி காமிச்சேன். அப்படின்னா மாதிரிங்க நம்முடைய ஆண்டவர் நம்ம காமிச்சிட்டு போன விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா, அந்த மாதிரியை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். மாதிரியை காப்பி பண்ண போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். மாதிரியை காப்பி பண்ண போதும். உலகத்திலே சொல்கிறேன் பாருங்களேன், ஆன்சரை சொல்லி கொடுத்துட்டு ஆன்சரை பண்ணியும் காமிச்சிட்டு இதையே நீங்கள் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவரோட வேறு யாருமே பெஸ்ட் பர்சன் கிடையாது. நிறைய ஜனங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியறதில்ல. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, சொல்லி மட்டும் கொடுக்கறதில்ல, செஞ்சும் காமிச்சிட்டு கடைசி என்ன சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அப்படின்னா இப்போ இந்த பிக்சரில் இயேசு கிறிஸ்து யார்? எங்க புரிஞ்சிச்சுன்னு இப்போ தானே சொன்னீங்க எல்லாருமே. இயேசு கிறிஸ்து கால் கழுவினார் இல்லையா? என்ன சொல்லி முடிச்சாரு? நான் உங்களுக்கு செய்யதை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள செய்யுங்கன்ட்டார். இப்போ கொஸ்டினுக்கு வந்துட்டேன். அப்படின்னா அங்கே செஞ்சது ஒரு மாடல், இங்கே செய்ய போகிறது தான் நிஜம். நம்முடைய ஆண்டவர் அங்கே செய்கிறத விரும்புகிறத விட இங்கே செய்கிறத விரும்புகிறார். அப்படின்னா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யார்? சீஷர்கள் யார்? இயேசு கிறிஸ்து அது வரைக்கும் பதில் ஸ்பீடாக வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் முறைச்சி பார்க்குறேன்ல, அது அப்படியே உள்ளே போயிடும். இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டேன், வேற ஒன்றும் கேட்கல நான் உங்ககிட்ட. நாமங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? அங்கே ஒரு இயேசு கிறிஸ்து இருந்தால் நிறைய இயேசு கிறிஸ்து இருந்தாங்களா? அப்போ ப்ளூரல் பதில் வரக்கூடாதுங்க. என்ன பதில் வரணும் இப்போ? அப்போ அங்கே இயேசு கிறிஸ்து யாரு? நான். என்னை பார்க்குறப்ப நான்.
உங்களை பார்க்குறப்ப நான் அப்படின்னு சொல்லிக்கணும். இது கிளியராக இருக்கு உங்களுக்கு? அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே நான் கால் கழுவ வேண்டியது யாருக்கு? இப்போ சகோதரர். அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க எங்கேயோ இருக்காங்க. அவங்களாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம எங்கே போய் கழுவுறது? வேறு யாரும் இல்லை, நம்ம கூட இருக்கிற நம்முடைய ட்ரூத்தில் நம்மளை மாதிரியே இயேசு கிறிஸ்து நியமித்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரியுடைய கால்களை கழுவ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு செஞ்சு காமிச்சிட்டு போன முன்மாதிரி. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இயேசு கிறிஸ்து எத்தனை அழுக்கு நீக்கினார்? மாடல் செஞ்சு காமிக்கிறப்ப 2 அழுக்கு. ஒன்று ஃப்ளஷ், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல். நாம் கூட அந்த மாடலை ஃபாலோ பண்ணோம்னா நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகளுக்கு இந்த 2 அழுக்கையும் நீக்குவதற்கு முயற்சி எடுத்தே ஆக வேண்டுமா? சான்ஸ் கிடைச்சா எடுக்கலாமா? எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, எடுத்தே ஆக வேண்டும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ எடுக்காமல் இருந்தால் நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்ப்படியாத விஷயமா தான் இருக்கும். ரசல்பர் இந்த பாயிண்ட் ரொம்ப அழகாக எழுதுறாரு. தமிழில் போட்டிருக்கேன், ரீபிரின்ஸ் பேஜ் நம்பர் 2279. ஆனால் மற்ற விதங்களில் நம்மால் சரீரத்திற்கு ஊழியம் புரிந்திடலாம் மற்றும் இப்படியாய் மாதிரியை உண்மையாய் பின்பற்றிடலாம். மாதிரியை உண்மையாய் பின்பற்றிடலாம். பூமிக்குரிய விஷயத்திலும், நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கிளியரா சகோதரர் கொடுக்கிறார். பூமிக்குரிய விஷயத்திலும் ஆவிக்குரிய விஷயத்திலும் அவர்களுக்கு ஊழியம் புரிவதற்கான நமக்கான பல்வேறு வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன அருமையான வேர்ட்ஸ் பாருங்க. தமிழ்ல மொழிபெயர்க்கிறப்ப இவ்வளவு ஆனந்தமா இருக்கு. நான் படிக்கும்போது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பூமிக்குரிய விஷயத்திலும் சரி ஆவிக்குரிய விஷயத்திலும் சரி அவர்களுக்கு, யாருக்கு? சகோதரர்களுக்கு ஊழியம் புரிவதற்கு. நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதில்ல, நாம் உங்களுக்கு ஒரு வேலை செய்ய போறதில்ல, என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பல்வேறு வாய்ப்புகளை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, பல்வேறு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு என்ன அர்த்தம்? உங்க சகோதரனுக்கு ஒரு தேவை இருக்கு என்றால், உங்கள் சகோதரனுக்கு உங்களுடைய தேவை இருக்கு என்றால் அது நீங்க செய்வதற்காக தேவன் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. புரியுதா அந்த விஷயம் என்னட்டு? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணீங்கன்னா இன்னொருத்தர் கழுவிடுவார். ஸோ என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்க சரியா செய்யணும்னா அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேற இந்த தண்ணி இருக்குதுல்ல, 1 லிட்டர் தண்ணி இருக்குதுல்ல, இந்த 1 லிட்டர் தண்ணி நான் தீத்துருவேன் குடிச்சேன். அதுக்கு முன்னாடி தண்ணி வேணா நீங்க என்ன பண்ணிக்கணும்? கிட்டதை வந்து எடுத்து குடிச்சிடணும். அப்ப நீங்க இந்த தண்ணியை இருக்கிறத பயன்படுத்தி கொள்றீங்க. இதே எம்டி கேனா இருந்தால் பயன்படுத்த முடியாது. கரெக்டுங்களா? அப்படின்னா கண்டிப்பா சகோதரர்களுக்கு நம்முடைய உதவி தேவையா இல்லையா? மாம்ச பிரகாரமாம் தேவை, ஆவிக்குரிய வகையிலும் தேவை. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். நாம் வாய்ப்பிற்காக பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ரொம்ப டூமச் இதெல்லாம். எப்படா காலை கழுவலான்னு என்ன பண்ணிட்டு இருக்கணுமா? உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். இவங்களுக்கு என்ன தேவைப்படும்? இப்போ பிரதர் ஏன் சோகமாக இருக்காரு? இவர் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காரு. சும்மா சொல்கிறேங்க, பயந்துறாதீங்க. அவர் சந்தோஷமாக இருக்கார். கிளிஷால நல்லா தெரியுது, அவருடைய பார்வையிலே தெரியுது. அவர் ஆவிக்குரிய ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் சூப்பராக இருக்குது. பட் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போலேருந்து இப்படி உட்காந்துருக்காரு. அங்கே யாரும் இல்லைங்க, நான் யாரையோ பார்த்து உட்காந்துருக்காரு. ஸோ இவருடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் மாறுதல் இருக்குது. இந்த மாறுதலுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு குறைபாடு அவருக்குள்ள வந்துருச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், சூழ்நிலைகளை நம்ம குறை சொல்லவே முடியாது. ஏன்னா நம்முடைய மனநிலைமை தான் நம்ம குறை சொல்லிக்கணும். அப்படி இருக்கிறப்ப கட்டாயமாக நம்முடைய தேவை அங்கே இருக்குங்கிறதுக்காக நீங்கள் வாய்ப்பிற்காக பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது, மற்றும் துக்கத்தையோ சோர்வையோ காணுகையில் நம்முடைய சகோதரனுடைய பாரங்களை தூக்கி விடுவதற்கு ரிமூவ் பண்றதுக்கு, அதான் முக்கியங்க. அதான் கால் கழுவுறது. தூக்கி விடுவதற்கு அல்லது நமது சகோதரிகளுடைய துக்கத்தை தேற்றுவதற்கு நம்முடைய உதவி கரத்தினை நாம் நீட்டிடலாம். எவ்வளவு பெரிய பாயிண்ட். நம்முடைய உதவி கரத்தை நாம் என்ன பண்றோம்? நீட்டுறோம். ஒரு விஷயத்துல நாம் ஒரு சகோதரனுடைய துக்கத்தை போக்குவதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கவுன்சிலிங் கூட நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, உதவிக்கரம் அவங்களுக்கு நீட்டுறோம். அவங்களுக்கு அது உதவி. நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது கீழ்ப்படிதல். நம்ம இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது உதவி அவரை பொறுத்த வரைக்கும். பட் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இங்கே கீழ்ப்படிஞ்சிட்ருக்கோம். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுக்குரிய சிம்பிளஸ்ட் மெத்தட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம சகோதர சகோதரிகளை பத்திரமா பார்த்துக்கிறது. அதுதான் உண்மையாலுமே அருமையான ஒரு விஷயம். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் அங்கே வலியுறுத்துறார், இங்கே நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து வாசிங்க.
அவர்களுக்கு ஊழியம் புரிந்திடுவதற்கான, அதாவது அடையாள பேச்சில் அவர்களது பாதங்களை கழுவிடுவதற்கான நம்முடைய வாஞ்சையை நம்முடைய கிரியைகள் மற்றும் வார்த்தைகள் மூலம் அவர்கள் காணும்படி செய்திடலாம். இந்த பேராகிராஃப் 2ல எனக்கு சில வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொள்ளலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தூக்கி விடுவதற்கு, காணுகையில், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் பேச்சில் பாதங்களை கழுவிடுவதற்காக நம்முடைய வாஞ்சையை. எந்த அளவுக்கு ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரனுடைய கால்களை கழுவுவதில் வாஞ்சை இருக்க வேண்டும், ஆவல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆண்டவர் இங்கே செய்கிறார். சரி பார், இப்போ சீஷர்கள் ஒருவேளை அங்கே நல்ல மனநிலைமையில் இருந்து அந்த ரூம்குள்ளே போன உடனே இறங்கி யாரோ ஒரு சீஷன் காலை கழுவியிருந்தா யார் யார் காலையெல்லாம் கழுவிருப்பார் அவர்? அங்கே யார் யார் காலையில் கழுவிருப்பான்னு கேட்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. யார் யார் காலையில் கழுவிருப்பாரு? யோவான் யாக்கோபு கழுவிட்டு கடைசியில் இயேசு கிறிஸ்து விட்டீங்க பார்த்தீங்களா? எல்லாருடைய காலையில் பதில் சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கழுவிருப்பார்ல. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, அப்போ என் சகோதரனுடைய பாரங்களை நான் தூக்கி விடும்போது, அதாவது அவர்கள் கால் கழுவும் போது நான் இயேசு கிறிஸ்துவின் கால்களை கழுவுகிறேனா? பார்த்தீங்களா எவ்வளோ டைம் எடுத்து பொறுமையை யோசிச்சு அங்கேருந்து பட்டன் தட்டியிருக்காங்க. இப்போ தான் உள்ள ப்ராசஸ் ஆகி அது இப்போ என்ன சொல்லுதுன்னா ஆமான்னு சொல்லிடு அப்படின்னு வந்துருச்சு. வாசிக்கலாம் பாருங்க. அதே ரீப்ரின்ஸ் 2279 பேஜ் நம்பர். சரீரத்திற்கான ஊழியங்கள் என்பது கர்த்தர் இயேசுவுக்கே புரியப்பட்டதாகும். எவ்வளவு பெரிய விஷயம்! நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே நம்ம செஞ்ச மாதிரி தான். பூமிக்குரிய தேவைகள் சார்ந்த ஊழியங்களை காட்டிலும், இங்க ஒரு சின்ன செக் வைக்கிறார் பிரதர், பூமிக்குரிய தேவைகளை நீங்க ஊழியமா செய்வதை காட்டிலும் புதிய சிருஷ்டிகள் என நாம் ஒருவருக்கொருவர் புரியும் ஊழியங்களே மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. அதாவது சகோதரனுக்கு மாம்சத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், பட் அதை விட நியூ கிரியேஷனுக்கு ஹெல்ப் பண்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க காணப்படுகிறது. சரீரத்தை சத்தியத்தினால் கழுவுதல் ஆனது. ஆமா பிரதர், கண்டிப்பா முக்கியமான விஷயம் தான். காலை கழுவுறதுன்னு சொன்னாலே கண்டிப்பா அதுக்கு ஒரு தண்ணி வேணும் இல்ல? டெஃபினட்டா. நம்முடைய ஆண்டவர் கையில் இருந்த தண்ணி ரொம்ப சுத்தமான தண்ணி எடுத்து கழுவிட்டார் அழகா. இப்ப நம்ம கையில அதே தண்ணி தான் இருக்கு, அந்த தண்ணி வேற வரும் இல்ல, சத்தியம். ஸோ சத்தியம் என்னும் தண்ணியில தான் காலை கழுவணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சகோதரனுடைய துக்கத்தையோ பாரத்தையோ நான் தூக்கி விடும்போது கழுவணும் காலை, பட் சத்தியம் என்னும் தண்ணியில தான் கழுவணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். உலக பிரகாரமான விஷயங்களை சொல்லிலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்க கால்களை கழுவ முடியாது. நம்ம உலக பிரகாரமாக ஒரு உதாரணம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சகோதரனுக்கு அந்த உதாரணம் முடிச்சு போய் அந்த உதாரணத்தில் இருக்கிற விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா ஸோ அது தவறான விஷயம். ஸோ கழுவுறது முடிவு பண்ணியாச்சுன்னா சத்தியத்தின் மூலமாக தான் கழுவ வேண்டும். அடுத்தது, சரீரத்தை வார்த்தையினால் பரிசுத்தமாக்குவதும் சுத்திகரிப்பதும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1900 சில்லறையில் எழுதுறார் நம்முடைய மூத்த. இப்போ என்ன ஆயிட்டு இருக்குது? அவர் சொல்லும்போது 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் இங்கே என்ன ஆயிட்டு இருக்குன்னா நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சக அங்கத்தினர்களுடைய விசுவாசத்தையும் ஜீவியங்களையும் சுத்திகரிக்கும் மற்றும் தூய்மைப்படுத்தும் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு போட நிறுத்திக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன காலை கழுவி இருக்கோன்னு முடிவு பண்ணிக்கலாம். நிறுத்திட்டு இந்த ஸ்லைடை கடைசியாக கன்க்ளூஷனில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நேராக மாடலுக்கு போயிடலாம். மாடல் நம்முடைய ஆண்டவர் செஞ்சு காமிச்சார் இல்லையா காலை கழுவி. அந்த இடத்துல கால்கள் கழுவப்பட்ட சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவால் கால்கள் கழுவப்பட்ட சீஷர்கள் கால்கள் கழுவப்பட்டவர்களா இல்லையா? நல்லா ஆரம்பிச்சிங்க பிரதர். இப்படி ஒரு கேள்வி வரும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏற்கனவே கால்கள் கழுவப்பட்டவர்களா இல்லையா? பதில் இல்லை, இல்லை, இல்லை. இப்ப கேள்வி மாத்தி கேட்கிறேன் பாருங்க. ஏற்கனவே கழுவப்பட்டவர்களா இல்லையா? அப்ப நான் கால் கழுவுறதா போட்டிருக்கேங்க. என்ன போட்டிருக்கேன்? ஆல்ரெடி வாஷ்டு. அப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கால் கழுவுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டவர்கள்? எப்படி சொல்றீங்க? 3 வருஷமா என்ன பண்ணியிருக்காரு? கழுவி இருக்கார். வாசிக்கலாம் பாருங்க. அதை அவரே சொல்லி காமிச்சிட்டார். யோவான் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும். நல்லா கவனிங்க.
முழுகினவன் என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் ஒரு கேள்வி, இதை கேட்டு வெயிட் பண்ணிருக்கேன் பாருங்க. என்ன சொல்லணும்? முழுகினவன என்ன அர்த்தம்னு கேட்டேன். காலையில் நீங்களாம் முழுகினீங்களா? குளிக்கிறது, குளிக்கிறது பேப்டிசம். வரேன். அப்புறம் இயேசு கிறிஸ்து சீசர்கள் பேப்டிசம் எடுத்தாங்களே அப்பவே இல்லை, குளிக்கிறது, லிட்டரலாக குளிக்கிறது, அவ்வளோதான். முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும். ஏற்கனவே குளிச்சவன் திருப்பி குளிக்க வேண்டியதில்லை. என்ன பண்ண போதும்? காலை மட்டும். ஏன் குளிச்சவன் காலை மட்டும் கழுவணும்? பாத்ரூம் எங்க இருக்கு? கீழே இருக்கு. குளிச்சாச்சு, நேரம் மேலே நடந்து வரும்போது உடம்புல அழுக்காகாது, எதில் அழுக்காகும்? அப்ப ஏற்கனவே குளிச்சவங்க மறுபடியும் குளிக்க வேண்டியதில்லை. என்ன பண்ணா போதும்? நீங்க நாளைக்கு குளிக்க வேண்டியதில்லைன்னு கேட்டுறாதீங்க கிட்ட. எதை மட்டும் கழுவுனா போதும்னா பாதம். ஏன்னா ஸ்டில் பாதம் எங்கே தான் இருக்குன்னா மண்ணில் தான் இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட். மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான். முழுவதும் என்னவா இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே சீஷர்கள் எப்படி என்ன ஆயிட்டாங்க? சுத்தமாயிட்டாங்க. எக்ஸப்ட் கால் மட்டும் என்ன ஆகலைன்னா சுத்தமாகலை. அப்படின்னா இவங்க எல்லாரும் ஆல்ரெடி வாஷ்டு. எப்படின்னு வாசிக்கலாம் பாருங்க. நீங்களும் என்னவா இருக்கிறீங்க? புரியுது உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய கால்களை கழுவுவதற்கு முன்னாடி சீஷர்கள் ஏற்கனவே கழுவப்பட்டு விட்டனர். இதை எப்படி அழகா உலக பிரேரமான உதாரணத்தோட கம்பேர் பண்றாங்க தான் அந்த குளிக்கிற விஷயத்தை பார்த்தோம். ரசல்பர் எழுதியிருக்கார், பேஜ் நம்பர் 4163. வாசிங்க. குளித்தவனுக்கு கால்களை கழுவ வேண்டியதே அன்றி மற்றபடி முழுமையும் சுத்தமாயிருக்கிறான் என்று கூறினார். அந்த நேரத்தில் பொது குளியல் பயன்படுத்தப்பட்டது. அந்த காலத்துல பப்ளிக்ல என்ன பண்ணுவாங்கன்னா போய் குளிச்சுட்டு வருவாங்க. ஆனால் பொது குளியல் எடுத்த பிறகும் வீட்டிற்கு திரும்பியதும் பாதங்களை கழுவுவதன் மூலம் விஷயத்தை முடிப்பது வழக்கம். என்ன அருமையா ஒரு உதாரணம் கொடுத்தாருன்னா, பப்ளிக் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு ஒருத்தர் வீட்டுக்கு வராருன்னா, அவர் குளிச்சுட்டாரு, தண்ணி பூரா ஊற்றியாச்சு மேலே, பட் ஸ்டில் நடந்து வரும்போது கால் எங்கே பட்டிருக்கும்? தரையில் பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் அவங்க என்ன ஆயிருப்பாங்கன்னா மறுபடியும் குளிக்க வேண்டியதில்லை. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணால் போதும்? காலை மட்டும் கழுவினா போதும். அடுத்தது நெக்ஸ்ட். இது நம்முடைய கர்த்தரின் கருத்தின் ஊகம் போல் தெரிகிறது. எப்படி எழுதி முடிச்சிட்டாருன்னா, இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, முழுகினவன் கால்களை மட்டும் கழுவினா போதுங்கிற விஷயத்தினுடைய ஊகம், அசம்ஷன் மாதிரி இருக்கு. அப்போஸ்தலர்கள் 3 ஆண்டுகளாக நம்முடைய கர்த்தருடன் இருந்தனர். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர்கள் 3 ஆண்டுகள் யார் கூட இருந்தாங்க? கர்த்தரிடத்தில் இருந்தனர். அவருடைய அன்பு, சாந்தம், மென்மை, பொறுமை, தாழ்மையின் ஆவியின் செல்வாக்கின் கீழ் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்தின் மூலம் தண்ணீரில் கழுவப்படுவதன் மூலம் பெரிதும் ஆசீர்வதிக்கப்பட்டனர். அந்த லாஸ்ட் பந்தியில சீஷர்கள் 12 பேர் உட்கார்ந்து இருக்கிறப்ப அவங்க சுத்தம் இல்லாதவர்கள் இல்ல. என்ன ஆயிருக்காங்க? ஏற்கனவே சுத்தமா இருக்காங்க. ஆனா எது மட்டும் மறுபடியும் அழுக்காயிருச்சு? கால். ஏன் கால் அழுக்காச்சு? இயேசு கிறிஸ்து அப்பப்ப சுத்தமான வசனங்கிற தண்ணியை ஊத்திட்டே வந்தா கூட இவங்க கால் உலகத்திலேயே இருக்கிற காரணத்தினால நடந்து வரும்போது கால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழுக்கா இருக்கு. அதை கழுவாம தான் உட்கார்ந்துருந்தாங்க. அதைத்தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னு கழுவி காமிச்சிட்டார். இதை ஒரு தடவை இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட ஓப்பனாக பேசியிருக்கார், திராட்சை தோட்ட ஓமையில். வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் இந்த உதாரணத்தை நமக்கு அப்ளை பண்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்க என்ன ஆயிட்டீங்க? பதில் வரல. சுத்தமாயிட்டீங்க. அப்படின்னு அர்த்தம், இயேசு கிறிஸ்து அவர்களை நல்லா தண்ணியில சுத்தப்படுத்திட்டார். ஆனா கடைசி பந்தியில் வந்து உட்கார்ந்துருக்கிறப்ப எது அழுக்கா இருந்துச்சு? கால். ஏன் பாதம் மட்டும் அழுக்கா இருந்துச்சு? பாதம் எதில் படுது? மண்ணில். அப்படின்னு அதை லிட்டரலாக எடுத்துக்காம ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து அப்பப்போ அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கை வசனத்தின் மூலம் கொடுத்துட்டே தான் இருந்தார். கொடுத்துட்டு இருந்தாரா கொடுக்கலையா? எத்தனை வருஷம் கொடுத்தாரு? சுத்தமாயிட்டாங்க. ஆனாலும் அவங்க அதில் நடக்கல. ஆனாலும் அவர்கள் அதில் முழுசாக என்ன பண்ணல? நடக்கல. ஸோ அவங்க நடக்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழுக்கா இருக்கு. புரியுதா என்ன சொல்கிறவங்களுக்கு? அந்த நடக்கையில் ஒன்று தான், அழுக்கான நடக்கையில் ஒன்று தான் ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். புரியுதா?
ஸோ அவர் அப்பப்போ கழுவுனா கூட அவங்க பாதம் முழுசா இயேசுக்கு எதிர்பார்த்த ஒரு நடக்கை இல்லாத காரணத்தினால அது அழுக்காயிருச்சு. அழுக்கானதை அவர் கழுவிட்டார். இதை ரசல்பர் எழுதுறாரு. அதே பேஜ் நம்பர் ரீபிரிண்ட்ஸ் 2279. ஆனால் இவைகளுக்கும் பிற்பாடு போதகருடனும் அவரது மாதிரியின் கீழிலும், போதகர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய எக்ஸாம்பிளுக்கு கீழே அவர்கள் 3.5 வருடங்கள் செலவழித்திட்ட பிற்பாடும் கூட பெருமையின் ஆவியும் மற்றவர்கள் மீது எஜமானாய் காணப்படுவதற்கும் முதன்மையானவர்கள் என்று தாங்கள் கனப்படுத்தப்பட அல்லது பாராட்டப்பட வேண்டும் என்பதற்குமான ஆசையும் இன்னமும் காணப்பட்டது. ஸோ இயேசு கிறிஸ்து மேல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா அவர் வாஷ் பண்ணிட்டார். 3.5 வருஷம் வாஷ் பண்ணியிருக்கார். ஆனால் பாதம் ஸ்டில் அழுக்கா இருக்கிறது காரணம் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ். ஸோ அது அழுக்கா இருக்கு. அந்த ஆசை உங்களுக்கு காணப்பட்டுச்சு. அடுத்ததுங்க, மேலும் தாம் அவர்களை விட்டு கடந்து போக இருக்கையில் அவர்களோடு உள்ள கடைசி மாலை வேளையில் இந்த ஒரு பாடத்தினை அவர்களது இருதயங்களில் நிரந்தரமாய் காணப்படும் அளவுக்கு பதிய வைத்திட இயேசு நாடினார். ஓகே, போதும். நமக்கு இப்ப ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு விரும்பினாரு. என்னன்னா, தம்பி, நான் உங்களை 3.5 வருஷம் கழுவிட்டேன், ஆனா உங்க பாதம் முழுசா என்னால வந்து கழுவிட்டு இருக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய வேலை இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டார். அவங்கவுங்க பாதத்தை சுத்தமா வச்சுக்க முடியல. இது உண்மையா இல்லையா? அவங்கவுங்க பாதத்தை அவங்களால சுத்தமா வச்சுக்க முற்றிலும் முடியல அப்படின்னு வச்சுக்கலாம். முற்றிலும் முடியல அப்படின்னு என்ன பண்ணியானோ, பாதங்கள் எப்பப்பெல்லாம் அழுக்கா காணப்படுமோ அப்பப்பெல்லாம் கழுவிட்டே இருக்கணும். ஆனா ஒட்டு மொத்தமா கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லை? அந்த பாட்டை யார் எடுத்தாச்சு? ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாருன்னு எடுத்து முடிச்சிட்டார். கிளியரா இருக்கா உங்களுக்கு? இது அப்படியே யாருக்கு அப்ளை பண்ணலாம்? நமக்கு. நம்ம எல்லாரும் ஆல்ரெடி வாஷ்டா இல்லையா? ஒயிட் வாஷ்டா இல்லையா? வாஷ்டு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கென்று கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுத்துட்டார். கரெக்ட். பட் யாரெல்லாம் தண்ணியை வாங்கியிருக்கோமோ அவங்க எல்லாத்திட்டையும் இந்த கேள்வி, உங்கள் பாதங்கள் சுத்தமாக இருக்கிறதா? எனக்கும் சேர்த்தான். நம்முடைய பாதங்கள் சுத்தமாக இருக்கிறதா? அப்பப்போ அழுக்காது. சரியான பதில். அப்பப்போ அழுக்காதுன்னா என்ன மீனிங் இதுக்கு? ஒரு தடவை அழுக்காது இல்லை, மீனிங் கேட்குறேன், வேற ஒன்றும் கேட்கல. அப்பப்போ அழுக்காதுங்கிறதுக்கு ஒரு மீனிங். ஒரு தடவை அழுக்காது கண்ணி பண்ணுங்க. வசந்த அந்த வார்த்தை அப்படியே கண்ணி பண்ணுங்க. கழுவுறோமா? யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு அதை கழுவிடுறாங்க. அல்லது நாமளே என்ன பண்ணிக்கிறோம்? கழுவிக்கிறோம். மறுபடியும் என்ன ஆகுது? அழுக்காது. அப்படின்னா கம்ப்ளீட் வாஷ் ஒரு தடவை தான். புரிஞ்சா புரியல உங்களுக்கு? கம்ப்ளீட் வாஷ் ஒரு தடவை. ஆனால் பாதம் கழுவுதல் கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்னைக்கு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு அது இருக்கு. என் காலில் அழுக்கு இருக்கு, உட்காந்துருக்கு உங்கள் காலில் அழுக்கு இருக்கு. இப்போ எனக்கு அந்த அழுக்கு இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா என்னுடைய கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த அழுக்கை இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா கழுவணும். இதுதான் நான் உங்களுக்கு காண்பித்த மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ரியலி சொல்லப்போனா இது தேவனுடைய மட்டில்லாத கிருபை. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜனங்களுக்கும் இந்த வேர்டு சூட் ஆகாது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், ட்ரூ, 100% ட்ரூ, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். எனக்கு இதுல ஒரு சின்ன டவுட். போன வாரம் கூட டிஸ்கஸ் பண்ண இங்கிலீஷால இந்த வசனத்துல. ஆக்சுவலா இதுக்கு அந்த வசனம் எடுக்கல, பட் டவுட் இந்த வசனத்துல இருக்குது. உங்களால பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்க. நம்ம எல்லாரும் ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோமா? என் முகத்தையும் பார்க்குறீங்க. நாம் எல்லாரும் ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோமா? ஒப்புரவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒப்புரவாயிட்டீங்க. அப்போ கண்டிப்பாக 5th வால்யூம் எடுத்தாகணும் ஸ்டடி. நோ. ஆனால் நம்ம யாராக இருக்கிறோம்? ஸ்டில் தேவனுக்கு சத்துரு. நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு சத்துருவா இருக்கவங்க எப்படி தேவனோட ஒப்புரவாக முடியும்? இது ஒரு கேள்வி மனசில் வச்சுக்கோங்க. 5th வால்யூமில் இருக்கு, முடிஞ்சா படிச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது
அது அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? வாஷிங் கம்ப்ளீட்டாக ஓவர். பிகாஸ் அந்த வாஷிங்குரிய விஷயம் முழுவதும் கழுவப்படுற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் இயேசு கிறிஸ்துவுடைய பலியினால் நிறைவேற்றப்பட்டு முடிச்சாச்சு. பட் ஸ்டில் பாதம் இன்னும் எப்படித்தான் இருக்குன்னா அழுக்காத்தான் இருக்கு. அடுத்து இன்னொரு வசனம், தீத்து 3:5. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்ப ரட்சிப்பு உண்டு, பட் எந்த பேசிஸ்லனா நம்ம செய்யற கிரியை நிமித்தம் நமக்கு ரட்சிப்பு இல்ல. தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். என்ன அருமையான பாயிண்ட் பாருங்க. மறுஜென்ம முழுக்கு பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்ம என்ன பண்ணிட்டார்னா ரட்சித்தார். நம்ம எல்லாருமே தண்ணிக்குள்ள போயிட்டு வந்துட்டோமா இல்லையா? நம்ம எல்லாருமே தண்ணிக்குள்ள போயிட்டு வந்துட்டோமா இல்லையான்னு கேட்குறேன். சகோதரில் பதிலே சொல்ல, தண்ணிக்குள்ள போயிட்டு வந்துட்டோம். அப்போ தண்ணிக்குள்ள போயிட்டு வரப்ப அட்லீஸ்ட் நம்ம கழுவப்பட்டாச்சு, அந்த ப்ராசஸ் நமக்கு நடந்துருச்சு. பட் ஸ்டில் இன்னும் பாதம் என்ன ஆகலை, அழுக்காத்தான் இருக்கு. ரசல்பருடைய ரைட்டிங்ஸ் வாசிக்கலாம், இங்கிலீஷில் வாசிக்கலாம். அது The washing was an illustration of a great truth, namely that although already cleansed by the Lord, நம்ம எல்லாரும் ஏற்கனவே கழுவப்பட்டாச்சு, சுத்திகரிக்கப்பட்டாச்சு, justified freely from all things. உண்மைதானே? நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுடைய பலியினால அவருக்குள்ள நம்ம என்ன ஆக்கப்பட்டிருக்கோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம உள்ள இருக்கோம், வாஷ் பண்ணியாச்சு நம்மள. Through faith in him, அவர் மூலம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலம். Yet அப்படின்னா இன்னும் இருக்கு, பிரச்சனை இருக்கு. என்னன்னா that there were certain defilements, இன்னும் சின்ன சின்ன குறைகள் நம்ம கிட்ட என்ன ஆகுதுங்க இருக்கு, which would attach to each of them so long as they would be in the world. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த சின்ன சின்ன குறைபாடுகள் நமக்குள்ள கட்டாயம் இருந்தே ஆகும். From contact with its evils and besetment. என்ன காரணம்னா உலகத்தையும் உலகத்தில் உள்ள தீமையான காரியங்களோட நாம அட்டாச்மெண்ட்ல இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு இது இருக்கத்தான் தேவைன்னு சொல்லிட்டார். ஓகேங்களா? ஸோ அதை தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்கேன், வேண்டியதில் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு போய்க்கலாம். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். வாசிங்க, அதே ரீபிரின்ஸ் பேஜ் நம்பர் 2279. கழுவுதல் ஒரு பெரிய சத்தியத்தின் விளக்கமாக இருந்தது. அதாவது ஆண்டவரால் ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டிருந்தாலும், புரிஞ்சுக்க நினைக்கிறேன், நம்ம இங்க உட்கார்ந்திருக்க எல்லாருமே ஆண்டவரால் ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்கோம், சுத்திகரிக்கப்பட்டிருந்தாலும் அவரை விசுவாசிப்பதன் மூலம் எல்லாவற்றிலிருந்தும் இலவசமாக நியாயப்படுத்தப்பட்டாலும். ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு ஒரு கொடுத்திருக்கார், இலவசமா கொடுத்திருக்கார். அதான் ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட உலகில் இருக்கும் வரை, அது 100% உண்மை. உலகில் இருக்கும் வரை அதன் தீமைகள் மற்றும் தொல்லைகளுடன் தொடர்பு கொள்வதால் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் சில கரைகள் ஒட்டி கொள்ளும். ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? சோ கரைகள் ஒட்டி கொள்ளும். பொதுவான கழுவுதல், அதாவது ஜஸ்டிஃபிகேஷன், எல்லா காலத்திற்கும் நிலையாக இருக்கும். சோ லைஃப்ல ஒன் டைம் தான் ஜஸ்டிஃபிகேஷன், அது ஒரு டைம் மட்டும் தான் நமக்கு நடக்கும். அதே வேளையில் அவர்கள் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பாதங்களை கழுவ வேண்டும். ஸோ நமக்கு என்ன டியூட்டி இப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்முடைய ஆண்டவர் நம்மளை முற்றிலும் கழுவின காரணத்தினால, அட் த சேம் டைம் நம்ம எல்லாருமே உலகத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால, நம்முடைய பாதங்கள் அழுக்கா இருக்கக்கூடிய காரணத்தினால நாம் ஒருவருக்கொருவர் கால்களை என்ன பண்ணியானுங்க, கழுவியாக. எனக்கு ஒரு கேள்வி, நம்ம காலை நாமளே கழுவ முடியாதா? எனக்கு ஒரு பதில் பிரதர் என்ன கொடுக்குறாருன்னா, அழுக்கு இருக்குன்னு தெரிஞ்சா தானே கழுவுவோம். அப்போ நம்ம காலில் அழுக்கு இருக்கிறது மற்றவங்களுக்கு தான் நல்லா தெரியும் போல் இருக்குது. இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஆன்சர் கூட கரெக்ட். சில சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தப்புன்னு நமக்கு என்ன ஆகுறதில்ல, தெரியறதில்ல. உண்மை, 100% சரியான பாயிண்ட். அப்படின்னா கண்டிப்பாக முற்றிலும் கழுவப்பட வேண்டும் என்றால் நம்முடைய கண்காணிப்பு மாத்திரம் நமக்கு பத்தாது. யாருடைய கண்காணிப்பும் வேண்டும்? சகோதரர்கள். சரிங்களா? ஸோ பக்கத்தில் இருக்க எல்லாத்துடைய காலையும் பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எப்படி தெரியுமா இருக்கு? கண்டிப்பாக சொல்கிறேன், அழுக்காத்தான் இருக்குது. குறைபாடோட, அழுக்கு சொல்ல வேண்டாம், குறைபாடோடு இருக்குது. ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் லெசன்ஸ்க்கு வந்துடலாம். சகோதரருடைய கால்களில் அழுக்கு இருக்கிறது, குறைபாடு இருக்கிறது என்றால் என்ன? தமிழ் எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புகிறேன். அதே தான் தமிழில் நானும் சொன்னேன்.
சகோதரருடைய கால்கள் கரைபற்று குறைபாடோடு இருக்கிறது என்றால் என்ன? வசனத்தை கை கொள்ள முடியாமல் இருக்கிறனால. சூப்பர், கரெக்ட். ஒரு சகோதரனால ஒரு சகோதரியால் அவங்க வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்கும்போது நடக்கும்போது பைபிள் சொல்லியிருக்கிறபடி நடக்க முடியாமல் போகிறது கூட அழுக்கு தான். சூப்பர், நல்ல பாயிண்ட். வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ்? சபைக்கே உரிய குணலட்சணம் இல்லாமல் இருக்கிறது பொதுவான விஷயம். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போகலாம். உள்ள என்ன நல்லா இருக்கும்? உலகத்தோட ஒத்து வாழ்வது. அதனால தான் அழுக்கே வருது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா. ஓகே, எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது ப்ராக்டிக்கல் லெசன்ஸ்? ஏங்க, எது அழுக்குன்னே தெரியாமல் இருந்தால் எப்படி போய் கழுவுவோம்? நான் கேட்குறது எது அழுக்கு? தேவனுடைய நீதிக்கு புறம்பாக நடப்பது, அடுத்து தேவனுடைய வல்லமைக்கு புறம்பாக நடப்பது, தேவனுடைய ஞானத்திற்கு புறம்பாக நடப்பது, சுயநலம் சொல்லலாம், கரெக்ட். செல்ஃபிஷ்னஸ், ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் போட்ட ரொம்ப டைம் எடுக்க முடியாது. சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் சொல்கிற எல்லா பதிலுமே கரெக்ட் தான். ஸ்பெசிஃபிக்காக சகோதரர் கொடுக்கக்கூடிய எல்லா ரைட்டிங்ஸ் எடுத்து பார்த்து நான் ஒரு 4-5 பாயிண்ட் போட்டிருக்கேன். என்னென்னா, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ துன்பம் அனுபவிக்கும் போது, இது நம்ம கூட பிறந்த ஒன்று. இந்த துன்பம், சோதனை இதெல்லாம் நம்ம கூட பிறந்த ஒன்று. எப்போ கூட பிறந்த ஒன்று? நம்ம தாயின் வயிற்றில் பிறக்கிறப்ப கூட பிறந்த ஒன்று இல்லை. தண்ணீரில் பிறக்கிறப்ப கூடவே எதுவும் சேர்ந்து பிறந்துருச்சு இந்த துன்பம். நம்முடைய ஆண்டவர் பிறக்கிறப்பே கூட பிறந்துருச்சு. அவர் பிறந்த உடனே சொன்னார், நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம் இருக்கு, அது வரைக்கும் நான் என்ன பண்ணப்படுறேன் நெருக்க அப்படின்னு. அவருக்கு கூட அது பிறந்துச்சுன்னா நம்ம கூட இது என்ன ஆயிரும்? பிறந்துரும். மேக்சிமம் பீப்புள் நல்லா சத்தியத்தை உள்வாங்கினவங்க இந்த துன்பத்தை என்ஜாய் பண்ணி அனுபவிப்பாங்க. ஆனால் சத்தியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ துன்பம் வரும்போது அதை அவங்களால மேற்கொள்ள முடியாமல் தவிக்கும் போது, அந்த வார்த்தை ரொம்ப அருமையான, தவிக்கும் போது யாருடைய உதவி அவங்க நேச்சுரலாக எதிர்பார்ப்பாங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல யார் சரியாக வந்து ஹெல்ப் பண்ணுவா. இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹெல்ப்பு இன்னொருத்தர் பண்ணோம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நம்ம போய் பண்ணணும். ஸோ ஹெல்ப்பு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம இம்மீடியட்டாக என்ன பண்ணோம்னா, அவங்களுடைய பிரச்சனையை கண்டுபிடிச்சி, அவங்க சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி, நேரடியாக போய் நம்முடைய அனுபவத்தின் மூலம், நம்முடைய ஆதரவின் மூலம், நம்முடைய கவுன்சிலிங் மூலம், நம்ம கையில் வச்சுருக்கிற தண்ணியின் மூலம் அவர்களை அந்த துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கிறோம். பார்த்தீங்களா, அதுதான் கால்களை கழுவுதல். தைரியம் இல்லாமல் இருத்தல். பிரதர், என் பையனுக்கு வந்து ஃபாரின்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு. என் பையனுக்கு இல்லை, பார்க்காதீங்க, அப்படி கிடைக்கவே கிடைக்காது அவனுக்கெல்லாம். ஏன்னா அதுக்கு தானே ப்ரேயர் டெய்லி பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் இப்போ தான் பேப்டிசம் எடுத்து 1 வருஷம் ஆச்சு. ஓகே, இப்போ ஒரு பேரண்ட், ஒரு பொறுப்பான ஒரு தகப்பனா நான் அதை சூஸ் பண்ணால் இதை விட்டுருவான், இதை சூஸ் பண்ணால் அதை விட்டுருவான். ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், தைரியம் கம்மியாக போய் ட்ரூத்தை விட்டுட்டு என் பையன் ஃபாரின் போயிட்டு வந்து பின்னாடி, இந்த பின்னாடிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை முன்னாடியே உதைக்கணும். பின்னாடி வந்து என் பையன் நல்லா சத்தியத்தில் இருப்பான்னு நினச்சி ஏன் இந்த முடிவு எடுக்கிறேன்னா, எனக்கு போதுமான தைரியம் இல்லை. இந்த மாதிரி நான் ஒரு முடிவு எடுக்கும்போது ஆஸ் அ சகோதரனா நான் முடிவெடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியர் முழிக்கிறார், உங்களை போய் என்ன பேர் சொல்கிறது, என்ன முடிவு எடுப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நேராக வீட்டுக்கு, பிரதர் நீங்கள் பண்ணுறது பயங்கரமான தப்பு, அவன் இப்போ தான் ட்ரூத்குள்ளே கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கான், இந்த சமயத்தில் இப்படி பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி வந்து அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் வேற ஒன்றும் இல்லை, என் கால்களை அவர் கழுவிட்டு இருக்கார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பதற்கு தேவன் எனக்கு கொடுத்த சூழ்நிலை எவ்வளோ பெரிய பாக்கியம். நான் இந்த மாதிரி ஜெயிச்சு வரும்போது ஏன் காலை அவர் கழுவிட்டாரு, இதே அழுக்கு இன்னொருத்தருக்கு வச்சா நான் போய் கழுவுவேன். இதுதாங்க இந்த தண்ணியினுடைய மேன்மை. நீங்கள் எல்லாம் முறைக்கிறத பார்த்தா யாரும் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருப்பீங்க போல் இருக்குது. எடுத்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அவர்கள் தவறான வழியில் போகும்போது, முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும் போது, உண்மையாலுமே சொல்கிறேன் பிரதர், உலகத்தில் டிசிஷன் மேக்கிங்க்கு உட்காந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு என்னென்னமோ சொல்லிக் கொடுப்பாங்க. பைபிளை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள் டிசிஷன் மேக்கிங் யாருக்குன்னு நமக்கு தான். ஏன் தெரியுங்களா, எதுக்கு எப்படி எப்படி டிசிஷன் எடுக்கணுன்ட்டு நம்முடைய ஆண்டவர் அழகாக எடுத்து காமிச்சிருக்காரு. நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும், முடிவெடுக்கணும், போயிட்டே இருக்கணும். அந்த முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் தவிக்கும் போது
அதை எடுக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான். இந்த விஷயம் கடைசியில் போட்டிருக்கு பாருங்க, இது பயங்கரமான விஷயம். இந்த ஜென்ம சுபாவம் இருக்கு பார்த்தீங்களா, இருக்கா இல்லையா? ஓப்பனாக கேட்குறேன், இந்த விஷயம் என்னை விட்டு முழுசாக போயிடுச்சுன்னு சொல்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். கையை உயர்த்த மாட்டேன்னு சொல்கிறீங்களா? வேறு கையெல்லாம் உயர்த்திட்டதுக்கு வம்பு இல்லைன்னு ஒத்துக்கிறதா நல்ல விஷயம். இருக்கா இல்லையா? அப்போ இந்த குணலட்சணம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அழுக்கு வருமா வராதுங்களா? ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, கால்களை நம்ம கட்டாயம் என்ன பண்ணியானோம், கழுவியாக. இந்த இடத்துல இந்த சப்ஜெக்டில் சகோதரர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு எக்ஸாம்பிளை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாள். நான் டச் பண்ண மாட்டேன், கவலைப்படாது, ஒரே ஒரு விஷயத்து மாதிரி டச் பண்ண போகிறேன், டச் பண்ணிட்டு போயிடுறேன் நான். மரியாள் என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ நமக்கு நல்லா தெரியும், தைலத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றுனாங்க. அதற்கு பின்னாடி என்ன கேரக்டர் இருந்துச்சு வாசிக்கலாம். ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் எல்லாம் படிச்சுட்டு மறந்துடுங்க, மறந்துடுவாங்க. நிச்சயமாக மரியாள் மகதலேனாளின் ஆவியின் பெரும் அளவை பெற்றிருப்பவர்கள். அந்த ஸ்பிரிட், அந்த அம்மாவுடைய ஸ்பிரிட்டை பற்றி மட்டும் தான் பேசுறோம், தைலத்தை பற்றி நம்ம பேச போறதில்லை. அந்த ஸ்பிரிட்டை பெற்றிருக்கிறவர்கள் எத்தனை குறைவு. ஒருவர் மற்றவருக்கு உண்மையில் மிகவும் உதவியாக இருப்பவர்கள் எத்தனை குறைவு, எத்தனை குறைவு. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறார். அடுத்து நெக்ஸ்ட், ஆறுதலான வார்த்தைகள். பாருங்க, கால் கழுவுறதுக்குரிய விஷயங்கள், ஆறுதலான வார்த்தைகள், பயனுள்ள ஆலோசனை. பயனுள்ள ஆலோசனை. நம்ம ஏற்ற சமயத்தில் கொடுக்கக்கூடிய ஆலோசனை எப்படி தெரியுமா ஒரு சகோதரனுக்கோ சகோதரி ஹெல்ப் பண்ணும்? பயனுள்ள ஆலோசனைகள். மற்றும் ஊக்கங்களை தைலமாக ஒருவர் மீது ஒருவர் ஊற்றுவது எத்தனை குறைவு. ஸோ எவ்வளவு நம்ம ஊற்றி இருக்கோம்னு நாமளே என்ன பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணி. இந்த பாயிண்ட் இங்கே நிறுத்திடுறேன், கீழே படிக்க வேண்டாம், அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்முடைய பொறுப்பு என்ன? பொறுப்பு சகோதரர்களிடத்தில் நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, என் சகோதரர் கால் இருக்கக்கூடிய அழுக்குக்கு யார் பொறுப்பு? இந்த பக்கம் கேட்குறேன், கொஞ்சம் கடினமான கேள்விதான். என் சகோதரன் அல்லது சகோதரியின் கால்களில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு குறைபாடுக்கு யார் பொறுப்பு? யாரும் சொல்றீங்க, கரெக்ட், அவங்க தான் பொறுப்பு. அதை நான் பார்த்துட்டேன், இப்போ யார் பொறுப்பு? எப்படி மாறுது பார்த்தீங்களா விஷயம்? அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ யார் பொறுப்பு? அது ஏன் பொறுப்பு. இதை ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். கால் கழுவுற சம்பவம் இல்லை, கார் கழுவுற சம்பவம். ஒரு பெரிய ஓனர் என்ன பண்ணுறாரு, உலகத்தில் யாரும் பண்ணாத ஒரு ப்ராடக்டை, இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் பண்ணுறாரு. பண்ணி அந்த ப்ராடக்டை சக்ஸஸ் பண்ணி கொண்டு போய் ஒரு எக்ஸிபிஷனில் வச்சிட்டார். அந்த எக்ஸிபிஷன் இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன். அப்போ பார்க்குறதுக்கு யாரெல்லாம் வருவாங்க? உலகம் எங்கும் இருந்து எல்லாரும் வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாருங்க. வந்த உடனே இந்த மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணார் இல்லையா, அவரே அந்த பிரைம் மினிஸ்டர் கூட்டிகிட்டு போய் தான் உருவாக்கின மிஷினை சுற்றி காமிக்கிறார். அப்படி காமிக்கும் போது பார்த்தா அவர் உருவாக்கின மிஷின் இருக்கு இல்லையா, அதில் ஒரு இடத்துல லைட்டாக பெயிண்ட் போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? பெயிண்ட் போயிடுச்சு. இப்போ அந்த மிஷினை உருவாக்கினவர் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு வந்திருக்காருல, அவர்கிட்ட தன்னுடைய மிஷின் இருக்கக்கூடிய குறை தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரம்மா, மிஷின் மேலே போய் சாஞ்சி நின்ட்டு ஒரு கையை வச்சு மறைச்சிட்டு, என் ப்ராடக்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, இங்கே போட்டிங்கன்னா அங்கே வரும், அங்கேருந்து இப்படி வருங்க. ஸோ ஏதாவது ப்ராடக்ட் தப்பாக வந்தால் ரிஜெக்ட் பண்ணி அந்த பக்கம் வீசிடும். கை எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? குறையின் மேல் இருக்குது. கரெக்டு, கரெக்டுங்களா பேர்? ஏன் அவர் இங்கே மறைச்சார்? சரியான பதில் வேணும். ஏன் மறைச்சார்னா, தான் செய்வது சரி என்று நினைத்து கொண்டாரா? இல்லை, நீங்கள் எக்ஸாம்பிளை வேற மாதிரி புரிஞ்சுருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னொரு க்ளூ தரேன் உங்களுக்கு. இந்த பெயிண்ட்டு அவர் பெயிண்ட் அடிக்கிறப்ப போகலை, அவர் மேலே தப்பில்லை, நல்லா அவர் பெயிண்ட் அடிக்கிறப்ப போகல. இந்த மிஷினை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஆயிடுச்சு, அதனால் அவருக்கு தெரியல. இப்போ அவருக்கு தெரியவே இல்லை, ஆனால் கூட்டு வந்து காமிக்கும் போது தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த குறையை வெளியே சொல்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஈவன் கையை எடுத்துகிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் கேட்கும்போது இது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் மறைச்சிட்டார். அப்படின்னு அவருடைய எண்ணம் என்ன? அவருடைய எண்ணம் என்னன்னா, இது என் பொறுப்பு. என்ன பொறுப்புனா, என் மிஷினில் ஒரு சின்ன குறை இருக்கிறது கூட
மற்றவர்கள் பார்வையில் என்ன ஆகக்கூடாது, தெரியக்கூடாது. அப்படி இப்போ நான் எதுக்கு சொன்னேன்னு சொல்லுங்க. இது மறைக்கிறதுக்காக சொன்னேன். எதெல்லாம் மறைக்கிறது? எல்லாத்தையும் மறைச்சிருங்க. என்ன மறைக்கிறதுனா, என் சகோதரன் கால்லையோ என் சகோதரியின் கால்கள்லையோ எனக்கு தெரிஞ்சு ஒரு அழுக்கும் இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் அவங்க காலில் அழுக்கு இல்லாமல் அந்த ஓனருடைய மனசுக்குள்ளே எப்படி மறைக்கிற என்ன வந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் மற்றவங்க அழுக்க மறைக்க வேண்டாம். அது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி. இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு. என் சகோதரன் கால்லையோ என் சகோதரின் கால்னே வருது எனக்கு, சகோதரனிடமோ சகோதரியிடமோ ஒரு சின்ன குறைபாடு கூட எனக்கு தெரிந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வாழ்ந்தா நாம் எந்த விஷயத்தை நிறைவேற்றுகிறோம்? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒருவருக்கொருவர் செய்யுங்கள். எந்த விதத்தில்? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். பாயிண்ட் நம்பர் 1, ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன பண்ணுங்க, புத்தி. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இந்த ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்றது கால் கழுவுறதுன்னா, இந்த ஒழுங்கில்லாதவர் ஏற்கனவே நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கழுவியிருக்கார், ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கார். ஸோ ஜஸ்டிஃபை பண்ணப்பட்ட பர்சன் அந்த ஜஸ்டிஃபிகேஷனை புரிஞ்சிக்காம ஒரு தப்பு பண்ணும்போது அதை போய் சரி பண்ணா இந்த கால் கழுவுதல் நான் யாருக்கே செஞ்ச மாதிரி. புரியல உங்களுக்கு? ஆண்டவரால் ஜஸ்டிஃபை பண்ணப்பட்ட ஒருத்தர்கிட்ட ஒரு இருக்கிற குறைபாடை நான் சரி பண்ணிட்டேன்னா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த வரைக்கும் நான் பண்ணுறேன். அதை ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அடுத்தது, திடனற்றவர்களை தேற்றுங்கள். திடனற்றவர்களை நீங்க என்ன பண்ணுங்க, தேற்றுங்கள். பலவீனரை தாங்குங்கள். பலவீனரை தாங்குங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். இப்போ நான் சொல்ல போற வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்க ஒரு தலைப்பு சொல்லணும், ஹெட்டிங் சொல்லணும். என்ன ஹெட்டிங் வச்சுக்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லார் இடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். தலைப்பு கால் கழுவுதல். முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ கொஸ்டின், நாம் அப்படியே யோசிச்சு பார்க்கலாம். எத்தனை பேர் காலை இது வரைக்கும் கழுவியிருக்கோம்? எனக்கு முகமே எப்படியோ போகுது. எத்தனை பேர் காலை கழுவியிருக்கோன்னு கேட்டேன். ஒருத்தர் சொல்ல அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. இன்னொரு வசனம், கலாத்தியர் 6:10. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக. இங்கே ஒரு சின்ன குறைபாடு ஆரம்பிக்க போகுது, வசனத்தில் இல்லை, நம்முடைய மனநிலைமையில. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நன்மை செய்ய கடவோம். என்ன செய்ய கடவோம்? நன்மை. விசேஷமாக யாருக்கு செய்ய கடவோம்னா விசுவாச குடும்பத்தார். அந்த நன்மையை தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம எப்படி பார்த்துட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா, பாதங்கள் கழுவப்படுதல். வாசிங்க, ரீபிரின்ஸ் பேஜ் நம்பர் 5091. ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்தான வார்த்தைகள் இதில் பார்த்தீங்கன்னா. இந்த பாடம் கிறிஸ்துவின் சரீரத்தின் உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் நலனில் பரஸ்பர கண்காணிப்பு அக்கறை கொண்டிருக்க வேண்டும் என்று. எல்லாரும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்கன்னா, நல்லா கண்காணிச்சுக்கோங்க. நல்லா கண்காணிச்சுக்கோ. கண்காணிப்பு யாருடைய வேலை? சொல்லுங்க. வந்துருச்சுல, வாய் வரைக்கும் வந்துச்சு, சொல்ல வேண்டியதானே. எல்லோரோட வேலையாச்சே. எல்லோரோட வேலை சபையை கண்காணிக்கிறது. நம்முடைய வேலை என்னன்னா, நம்ம சகோதர சகோதரிகளுடைய பாதங்களை கண்காணிக்கிறது. இப்போ ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும், இது அந்நிய காரியங்கள் தலையிடுதா இருக்காதோ? கடைசியாக வர அந்த பாயிண்ட்டுக்கு அதுக்கு சகோதர விளக்கம் கொடுத்தார். நோ. ஸோ நல்லா கண்காணிச்சுக்கோ. எங்கேயாவது அழுக்கு வந்துச்சா உடனே போய் கழுவுங்க. இதான் பாயிண்ட்டுங்க. தொடர்ந்து வாசிங்க. இப்போ ஒருவரையொருவர் தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் சுத்தமாகவும் வைத்து. என்னங்க இது? நான் என்னைய சுத்தமாக வச்சுக்கிறதுக்கே பாடுபடுறேன். நான் என்ன பண்ணணுமா, ஒருவரை ஒருவர் பரிசுத்தமாகவும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்து. இது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொரு சகோதரனை இன்னொரு சகோதரியும் சுத்தமாக வச்சுக்கிறது என் பொறுப்பு. ஏற்றுக்கவே முடியலைங்க பெருத்தெல்லாம் உண்மை. ஏன்னா இது நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன கட்டளை. அப்புறம் பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த தற்போதைய பொல்லாத உலகத்தின் சோதனைகள், ஆசைகள் மற்றும் பிசாசின் தூண்டுதல்கள் ஆகிய 3 வகையான சோதனைகளில் இருந்து எழும் தடைகளை சமாளிக்க
மேனேஜ் பண்றதுக்கு. ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். எல்லாரும் ஒரு தடவை சொல்லிடலாம் அந்த வார்த்தையை. ஒருவருக்கொருவர் எந்த வகையில? பாதங்களை கழுவ வேண்டும். நெக்ஸ்ட், ஆவியின் பல்வேறு அருட்கொடைகளான. எவ்வளோ பெரிய கிஃப்ட் தெரியுமா நமக்கு இது பரிசுத்த ஆவியின் மூலம் கிடைச்சிருக்கு. ஆவியின் பல்வேறு அருட்கொடைகளான சாந்தம், சாந்தம், மென்மை, மென்மை, பொறுமை, பொறுமை, சகோதர நேயம், சகோதர நேயம், அன்பு ஆகியவற்றை நாம் வளர்க்கும் போது மட்டுமே மற்றவர்கள் இந்த குணாதிசய அலங்காரங்களையும் வாழ்க்கையின் தூய்மையையும் அணிவதற்கும் உலகம் மற்றும் மாம்சத்தின் அசுத்தங்களை அகற்றுவதற்கும் சிறப்பாக உதவ முடியும் என்று நம்ப முடியும். கொஸ்டின், யாரால் சிறப்பாக கால் கழுவ முடியும்? மற்றவர்களுக்கு. யாரால் மற்றவர்களுக்கு சிறப்பாக கால் கழுவ முடியும்? பதில் வருது பாருங்க. சாந்தமா வருது பாருங்க. சாந்தம், மென்மை, பொறுமை, சகோதர நேயம் ஆகியவை. ஒருத்தர் பயங்கர அவர் போய் கால் கழுவச்சோன்னு எப்படி கால் கழுவாரு? நானெல்லாம் இந்த பிரச்சனை வந்திருக்கப்ப உங்களை மாதிரி இப்படி என்ன போட்டெல்லாம் இது பண்ணி போயிட்டாங்க நான் பாட்டுக்கு. அவர் யோசிப்பாரு, நமக்கு எந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை? இவர் வந்தது பெரிய பிரச்சனையா, நமக்கு வந்தது பெரிய பிரச்சனையா? ஸோ கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தகுதி முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயத்தை அப்படியே கன்சால்டேட் பண்ணி கொஞ்சம் உள்ள கொண்டு வந்தோம்னா, நம்முடைய ஆண்டவர் பேசின டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருது. வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 13:14. யோவான் 13:14. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். எனக்கு இதுல தமிழ்ல சரியா புரியல, நீங்க வேணும் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. என்னுடைய சிம்பிள் கேள்வி, நம்முடைய ஆண்டவர் நம்மளை கால் கழுவுறத பத்தி கமாண்ட் கொடுத்தாரா, ரிக்வஸ்ட் வச்சாரா? ரெண்டு வேற வேற தானே? இல்ல, கமாண்ட் ரிக்வஸ்ட் வேற வேற தானே? கமாண்டா ரிக்வஸ்டா? கமாண்ட், எந்த டவுட்டும் இல்லை. அப்போ என் வேலை ரொம்ப சிம்பிள், கமாண்ட் தான். ரிக்வஸ்ட்னா எப்படி பண்ணணும்? செஞ்சா செய்யலாம், செய்யாட்டி விட்டுறலாம். அதானே ரிக்வஸ்ட்டு. கமாண்டுனா இப்போ நம்ம எதையை செஞ்சே ஆகணும்? யார் காலை? ஃபஸ்ட்டு நம்ம காலை. அடுத்தது முக்கியமான விஷயம் யார் காலைனா நம்முடைய சகோதரன். அவர்களுடைய குறைபாடுகளை நீக்கியே ஆக வேண்டும். ஸோ ரொம்ப கிளியர் இங்கிலீஷில் இருக்கு. அவுட் அப்படிங்கிற வார்த்தை, கமாண்ட், கழுவ கடவீர்கள் அப்படிங்கிற வார்த்தையுடைய டென்ஸ் இதுதான். ஸோ இந்த வார்த்தைக்கு எடுத்து பார்த்தா ரொம்ப கிளியராக இருக்குது. கடமையின் கீழ் இருப்பது. இந்த கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நான் சாட் ஜிபிடியில் போட்டு பார்த்தேன். திருப்பி என்ன சொல்லுதுன்னா, கட்டாயமாக 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 கட்டாயமாக. ஸோ கால் கழுவது என்பது ஆப்ஷன் இல்லை, அதை கட்டாயம் என்ன பண்ணியானோ செஞ்சான். அடுத்து இன்னொரு கேள்வி எனக்கு இந்த வசனத்தில், மறுபடியும் வாசிங்க, அப்புறம் கேட்குறேன். 15 நான் உங்களுக்கு செய்தது போல. இல்ல 14 கேள்வி இருக்கு. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். எல்லாரும் என்னை பாருங்க கொஞ்சம். நம்முடைய ஆண்டவர் கொஞ்சம் மேட்டுமையா பேசிட்டார் இந்த இடத்துல. இப்படிதான் இருக்கு. அது சொல்றதுக்கு எனக்கு இங்க பயமா இருக்குது. இருந்தாலும் உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன். இஸ் திஸ் ப்ரௌட்? நானே சொல்லிட்டா நீங்க செய்யறதுக்கு என்ன? அப்படித்தான் இருக்குது. அப்படித்தாங்க இருக்கு. தலையாட்டி நான் என்ன பண்றது? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு நம்முடைய ஆண்டவர்? நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். கரெக்டா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நானே இன்னும் தெரியல. பேசாம இதுலயே பேனல் டிஸ்கஷன் வச்சுக்கலாம் போல இருக்கு. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நானே கழுவிட்டா நீங்கள் கழுவித்தான் ஆகும்னு என்ன அர்த்தம்னா, நம்மளையும் நம்முடைய ஆண்டவரை குறித்த ஒரு சத்தியத்தில் அப்போஸ்தலன் பவுல் கிளியராக சொல்கிறாரு. சபையாகிய சரீரத்துக்கு அவர் என்னவா இருக்காரு? தலையாக இருக்கார். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், கரெக்டாக புரியுதான்னு பார்க்கலாம். தலை சொல்லிருச்சுன்னா கண்டிப்பாக சரீரம் என்ன தான் பண்ணும்? செஞ்சு. அதுதான் நல்ல சரீரத்துக்கு அழகு. புரியுதா உங்களுக்கு? அப்போ போதகரும் ஆண்டவருமாகிய நானேன்னு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கெல்லாம் இயக்கிட்டு இருக்கிற தலையா இருக்கிற நானே கழுவிட்டேன்னா அந்த ஹேபிட் யாருக்கு இருக்கணும்? இல்லைன்னு சொன்னா நான் உங்களுக்கு தலை இல்லை. ஐ எம் நாட் யுவர் ஹெட். அப்ப இயேசு கிறிஸ்துங்கிற தலை கீழே இருக்கிறது உண்மைனா இந்த ஸ்டேட்மெண்ட்டு அவர் ப்ரௌடா பேசல, உண்மையை பேசியிருக்கார். எந்த உண்மைனா, நாம் அவருடைய சரீரத்தில் அங்கமா இருக்கிறோங்கிற உண்மையை தான் எப்படி சொல்லியிருக்காருன்னா, நான் கழுவுனா நீங்க என்ன பண்ணியானோ
கழுவிட்டேன். இப்போ நம்ம தலை இருக்குல்ல நம்ம உடம்புல, தலை தான் என்ன பண்ணுது, என்னை இப்போ கையை தூக்க சொல்லுது. கரெக்டானே? அப்போ தலை கையை தூக்க சொல்கிறப்ப இந்த கை தூக்கலினா தலை என்ன சொல்லு, தலையே சொல்லிட்டேன் நீ தூக்க மாட்டேங்கிறீனா, இது தலைக்கும் கைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமே. இப்போ நம்ம தலைக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக ப்ரௌடு கிடையவே கிடையாது. ஆனால் இவ்வளவு அர்த்தம் அன்னைக்கு சீஷர்களுக்கு புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காது. அதனால என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? யோவான் 13:7 7ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். இப்பொழுது நீ அறிவாயா அறியாயா? இப்போ உனக்கு என்னன்னு அது தெரியாது, இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் கண்டிப்பா என்ன பண்ணிக்குவீங்க? இந்த இனிமேல் பெந்தேகோஸ்து நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னார். புரிஞ்சு நமக்கு வசனத்தை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ வெரி கிளியர். சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய கட்டாயமான இயேசு கிறிஸ்துடைய ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் கால்களை ஒருவர் கழுவு. இதுதாங்க கான்சிக்ரேட்டட் லைஃப். இந்த கான்சிக்ரேட்டட் லைஃபை எப்பப்பெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் மனுஷருக்குரிய நினைவு கூறுதல்ல, நம்முடைய ஆண்டவர் செய்து காமித்த மாதிரியினுடைய உள் அர்த்தத்தை நாம் பண்ணிட்டு இருக்கோமா இல்லையாங்கிறத, சரியா பண்ணிருக்கோமா இல்லையாங்கிறத, சிறப்பாக பண்ணிருக்கோமா இல்லையாங்கிறத, ஞானமாக பண்ணிருக்கோமா இல்லையாங்கிறத, அன்போடு பண்ணிட்டு இருக்கோமா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்ப்பதற்கு இயேசு கிறிஸ்து மூலம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிமேல் ஒரு நோட் போட்டுக்கோங்க, எத்தனை காலை கழுவி இருக்கோன்ட்டு. அப்படி போட்டு எழுதுனா எப்படி தெரியுமா இருக்கும்? நோட் எழுதுறதுக்காகவே கால் கழுவுவோம். அப்படி அல்ல, நம்ம கண்ணுக்கு படக்கூடிய அத்தனை விதமான குறைபாடுகளையும் நாம் மனம் வந்து அன்போடு போய் நம்முடைய சகோதரனை தாங்குவது தான் பாதங்களை கழுவுதல். அடுத்த கொஸ்டின், பாதங்கள் எப்போ போதெல்லாம் கழுவலாம்? நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதா, பாதத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும்? இந்த கேள்வியை போடுறதுக்கு நான் 2 மணி நேரம் யோசித்தேன். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பதில் டக்குன்னு சொல்லிட்டீங்க. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். பாதம் கழுவுதல் என்பது எப்போது செய்யலாம்? நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதா, பாதத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதா? ரெண்டுமேங்கிற பதில் சொன்னவங்களுக்குலாம் ஒரு சாக்லேட் கட்டாயமாக தரப்போகிறேன். ஏன்னா இவ்வளோ விவரமாக இருக்கக்கூடாது. கேள்வி புரியல, திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். சகோதரியுடைய பாதம் அழுக்காக இருக்குது, சரிங்களா? இப்போ நான் ஒரு ஆள், இப்போ நான் அவங்க பாதம் அழுக்காக இருக்கிறத பார்த்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு சான்ஸ், அது கரெக்டு தானே? அவங்ககிட்ட பாதம் அழுக்காக இருக்குது, அதை போய் கழுவுறது எனக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கேன்னா, அவங்க பாதம் அழுக்காக இருக்குது, பட் கழுவுறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை. அதான் கொஸ்டினாக கேட்டிருக்கேன். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதா, பாதத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதா? எல்லாருடைய பதில் ஒன்றா இருந்ததுனால ரசல்பர் பதில் தான், லெட் அஸ் டூ இட் நவ். இதெல்லாம் உட்காந்து டைம் எல்லாம் பிளான் பண்ண முடியாது. ஒருவேளை டைம் பிளான் பண்ணி தான் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் பாதம் கழுவேங்கன்னு சொன்னீங்கன்னா படிச்சுட்டு மறந்துடுங்க எல்லாரும். ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 3534. ஒருவேளை மரியாள் நலது தைலத்தை கர்த்தருக்கு பயன்படுத்தும் விஷயத்தில் 1 வாரம் கழித்து செய்யலாம் என்று தாமதித்திருப்பாளே, ஆனால் அவள் அதை கர்த்தருக்கு பயன்படுத்த முடியாமல் தனக்கே பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. சரியான பாயிண்ட். அந்த தைலத்துடைய வேல்யூவே போச்சு. அந்த தைலத்துக்கு வேல்யூ எப்படின்னா, ஏசு கிறிஸ்துடைய பாத்திரம் ஊற்றினா வேல்யூ அதுக்கு, கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு டைம் பார்த்து 1 வீக் கழிச்சு பண்ணியிருக்கலாம். எப்போ? ஏசு கிறிஸ்து மரிச்சதுக்கப்புறம் டெட் பாடி கூட போடலாம்ல. அந்த தைலத்தை ஏசு கிறிஸ்து மரிச்சதுக்கு டெட் பாடி கூட ஊற்றலாம்ல. ஸோ டெட் பாடிக்கு ஊற்றிக்கலாமலன்னு வச்சிருந்தா யார் சான்ஸ் இழந்தாச்சுன்னா மரியாள் இழந்தாச்சு. அதான் சகோதரர் எழுதுறார், தனக்கே பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். ஏனெனில் இந்த சம்பவம் நடந்த 1 வாரத்திற்குள் நமது கர்த்தர் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். கல்லறையும் முத்திரையிடப்பட்டிருந்தது. நீங்க போய் ஓபன் பண்ணலாம் முடியாது. கல்லறை என்ன பண்ணாச்சு? இப்ப சீல் பண்ணப்பட்டாச்சு. கல்லறைக்கு முன்பாக ரோம போர் சேவகர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவங்களெல்லாம் போய் தள்ளி விட்டெல்லாம் போய் என்ன ஊத்த முடியாது, தைல ஊத்த முடியாது. ஆக மொத்தம் அவருடைய மரித்து போன சரீரத்திற்கு கூட அதனை ஊற்றுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. இப்போ கொஸ்டின் கேட்குறேன். என்ன கொஸ்டின் ஆரம்பத்தில் கேட்டனா, எப்பப்போ கால் கழுவலாம்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதா, பாதத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதா? ஏன் தெரியுமா? பாதத்திற்கு கழுவுறதுக்குரிய சூழ்நிலை ஏற்படுதுனதே தேவன் தானே, அதை என் கண்ணில் காண்பிச்சதும் தேவன் தானே. அப்போ நான் என்ன பண்ணணும்?
வேற எந்த வேலை இருந்தாலும் விட்டு போட்டு பாதத்தை கழுவணும். நமக்கு டைம் கிடைக்கும் போது தான் கழுவுறோன்னு சொன்னால் அது பாதம் கழுவுதல் அல்ல. அடுத்த பாயிண்ட் போலாமா? யார் யாரெல்லாம் பாதம் கழுவலாம்? என்ன பதில் சொல்லுவீங்க எனக்கு தெரியும். அது தாங்கிற தைரியத்தோடு தான் வந்திருக்கேன் நான். யார் யாரெல்லாம் பாதம் கழுவலாம்? எல்லாரும் கழுவலாம். இது நான் எதிர்பார்க்கல. நீங்க அங்க டிஸ்கஸ் பண்றது எனக்கு எப்படி இங்க கேட்கும்? சகோதரர் சொல்ற ஒரு விளக்கம். இப்போ நான் இப்படி சொல்றேன், நான் பதில் சொல்றேன், கரெக்டான்னு பார்க்குறீங்களா? யார் ஒருவர் தங்கள் பாதங்களை கிளீனா வச்சிருக்காங்களோ அவர்கள் தான் மற்றவங்கள் பாதங்களை கழுவ முடியும். சிரிக்கிறத வச்செல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. திருப்பி சொல்றேன், யாரெல்லாம் தங்கள் பாதங்களை கிளீனா வச்சிருக்காங்களோ அவங்களால தான் மற்றவங்கள் பாதங்களை கழுவ முடியும். அப்படி நினைச்சா ஒரு பாதத்தை கூட ஒருத்தரால் என்ன பண்ண முடியாதுங்க, முடியாது. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு அட்வைஸ் கொடுத்தா முதல்ல நீங்கள் போய் உங்கள் பார்த்து கழுவுங்கன்னு யாரும் என்ன பண்ணிடாதீங்க, தயவுசெய்து சொல்லிடாது, சண்டை போடக்கூடாது. ஆமாம். ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 4164. ஆனால் சிலர் கருதுவது போல், அந்த சிலர் நாம இல்லை விட்டுருங்க, சிலர் கருதுவது போல் ஆண்டவருடைய மக்கள் முதலில் தமது கால்களை தாமே கழுவிக்கொண்டு அவற்றை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் ஒருவர் மற்றவரின் கால்களை சடங்கு பூர்வமாக கழுவ வேண்டும் என்று வற்புறுத்துவது அவர் கொடுத்த உதாரணத்திற்கு பிற்சார்பாகும். அவர் கொடுத்த உதாரணத்துக்கு கம்ப்ளீட்டா அகைன்ஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருடைய பாதத்திலையும் என்ன இருக்கு, அழுக்கு இருக்கு. கழுவ வேண்டிய சந்தர்ப்பம் வேணா மாறி மாறி வரும். பட் எல்லாரும் தங்கள் பாதத்தை கழுவிட்டு போய் தான் இன்னொரு பாதத்தை கழுவுன்னு நினைச்சோம்னா அதற்குரிய வாய்ப்பு இப்போ பூமியில் நமக்கு இல்லை. அவர் காட்டிய உதாரணம் ஒரு சேவை, ஒரு தாழ்மையான ஒரு ஊழியம். அது சிரமமாகவும் வெறும் சடங்காகவும் என்ன பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இம்மிடியேட்டா என்ன பண்ணுங்கன்னா அவர்கள் குறைபாடுகளை போய் தாங்கி அவங்கள சரி பண்ணுங்க. பட் ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் இருக்குது. யார் யாரெல்லாம் பாதம் கழுவலாங்கிற ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் இருக்குது. அது என்னன்னா, நான் எப்படி வேணாலும் இருப்பேன் எக்லிஷால, பட் உங்கள் காலெல்லாம் சரியா இருக்கான்னு என்ன பண்ணிட்டே இருப்பேன், நான் பார்த்துட்டே இருப்பேன். அதுவும் தப்பு. வாசிக்கலாம் பாருங்க, 2279. அதே சேம் பேராகிராஃப் தான். ஆனால் இந்த விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவ நமக்கு தனித்துவமான தகுதிகள் தேவைப்படுகின்றன. உண்மை தனித்துவமான தகுதிகள் நமக்கு இருக்கு, தேவைப்படுகிறது. மற்றவர்களின் கண்களில் உள்ள துரும்புகளை அகற்றவும் அவர்களின் வாழ்க்கை முறையை அதன் சிறிய விவரங்கள் அனைத்திலும் சுத்தப்படுத்தவும் நாம் உதவுவதற்கு முன்பு, அவங்களுக்கு போய் நாம் பாதம் கழுவதற்கு முன்பு ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு வார்த்தையும் செயலும் தெய்வீக சித்தத்திற்கு கீழ்ப்படியே செய்யப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் எதற்கு கீழ்ப்பட்டிருக்கணும்னா தெய்வீக சித்தத்திற்கு என்ன பண்ணிருக்கணும், கீழ்ப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்டவங்க இல்லாதவங்க கண்டிப்பா பாதம் கழுவ முடியாது. அடுத்தது, அதே வழிகளில் நாமும் அனுபவங்களை பெற்றிருப்பது அவசியம். நம்முடைய சொந்த பார்வையை தடுக்கும் துரும்புகள் மற்றும் விட்டங்களை அகற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பா நம்ம முயற்சி எதில் இருக்கணும். நம்முடைய சொந்த விஷயத்தை சரி பண்ணிக்கிறதுல நமக்கு ஒரு முயற்சி இருக்கிறவங்க தான் மற்றவங்களுடைய பாதங்களை கழுவ முடியும். பட் அது முற்றிலும் போனதுக்கு அப்புறம் தான் கழுவேன்னு சொன்னா தட் இஸ் நாட் ரைட். அடுத்து நெக்ஸ்ட், நம்முடைய செயல்கள், வார்த்தைகள் மற்றும் எண்ணங்களில் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் தூய்மையை வளர்க்க வேண்டும். ஆவியின் பல்வேறு அருட்கொடைகளான சாந்தம், பொறுமை, மென்மை, சகோதர அன்பு ஆகியவற்றை நாம் வளர்க்கும் போது நம்முடைய வளர்ச்சி இருக்கணும். இந்த கேரக்டர்ஸ்ல நம்முடைய வளர்ச்சி இருக்கணும். வளர்க்கும் போது மட்டுமே குணத்தின் இந்த அலங்காரங்களையும் வாழ்க்கையின் அணிவதில் மற்றவர்களுக்கு சிறப்பாக உதவவும் உலகம் மற்றும் மாம்சத்தின் கரைகளில் இருந்து விடுபடவும் நாம் நம்ப முடியும். நம்முடைய விஷயத்துல ரொம்ப கிளியரா இருந்துக்கலாம். ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ தெய்வீக சித்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னு நினைச்சு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட டெவலப் ஆனுங்கிற எண்ணத்தோட டெவலப் ஆயிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை சரியா பண்ண முடியுமே தவிர மற்றவர்களால் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம எல்லாருடைய பார்வையும் எங்கே இருக்கு? நம்ம எல்லாத்துடைய பார்வையும் எம்எல் இருக்குன்னு சொல்லிடாதீங்க. எங்கே இருக்கு? பாதத்தில். ஸோ இப்போ நம்ம எல்லாம் யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்? சகோதரரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா? ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோமா? பார்த்துட்டு
அப்போ நான் போய் இவருடைய பாதம் அழுக்கா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது அந்நிய காரியங்கள் தலையிடுற மாதிரி இருக்குது. உண்மையில என்ன சொல்றது? அந்நிய காரியம் தானே. அப்போ பாதம் கழுவ வேண்டாம், விட்டுறலாமா? பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி எனக்கு விட்டுறலாமான்னு கேட்குறேன் நான். விட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? கொண்டாங்கன்னு காலை பிடிச்சி இழுத்து சகோதரர் கொடுக்குற விளக்கம் பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ரீப்ரின்ஸ் பேஜ் இவ்வளோ தான் இதை பற்றி எழுதியிருக்காரு. நம்ம புரிஞ்சுக்கிற விதம் தான் வேறு மாதிரி இருக்கும். ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 5092. நல்ல நோக்குடன் கூறப்படும் நடத்தைக்கான விமர்சனத்தை நிராகரிக்கிறவர்கள் அவங்க சொல்லி நிராகரிக்கலாம். பேர் இது எனக்கு தேவையில்லை, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லலாம். அப்படி சொன்னா உயர்நிலையான ஒழுக்கத்திற்காக வழங்கப்படும் உதவியை தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடல் என்று நினைத்து, எனக்கு வந்து இன்னொரு சகோதரர் ஹெல்ப் பண்றத அவர் அந்நிய காரியங்கள் தலையிடுறத நான் நினைச்சுக்கிட்டேன்னா எதிர்ப்பவர்களும் அதே நபர் உண்மையான பக்தியையும் அன்பான அக்கறையையும் வெளிப்படுத்தும் விதமாக எளிய பணிவான செயல்களை செய்தால் அவருடைய தாக்கத்துக்கு மிக வசதியாக அமைவார்கள். புரிஞ்சா புரியலையா? கூகுள் டிரான்ஸ்லேஷன் அது. ஆமா, கூகுள் டிரான்ஸ்லேஷன் அதான் புரியல. இல்லாட்டி கம்ப்ளீட்டா புரிஞ்சு மடமடன்னு எல்லாம் பதில் சொல்லிடுங்க. அப்படியே ஒரு பாதத்தை கண்டுபிடிச்சிட்டு இப்போ கழுவு பாருங்க, கொஞ்சம் இடத்துல பாருங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, ரியலாகவே வந்து நீங்கள் அந்நிய காரியங்களை தலையிடுறீங்கன்னு சொல்லி ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாருன்னா, கட்டாயமாக சொல்கிறேன், நம்மக்கிட்ட பணிவோ தாழ்மையின் ஆவியோ இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் தான் சொல்லுவாங்க. இப்போ இப்படி எடுத்துக்கலாமா? வேறு மாதிரி பார்க்கலாம். மதிய எனக்கு இப்போ ஒரு கவுன்சிலிங் தேவை. எனக்கு ஒரு ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு முடிவெடுக்க தெரியல. நேச்சுரலாகவே அந்த முடிவெடுக்க தெரியாத விஷயத்த எக்லீஷியாவில் இருக்கிற எல்லாத்திட்டையும் போய் கேட்பனா, அல்லது ஒரு சிலர்கிட்ட மட்டும் போய் கேட்பனா? அந்த ஒரு சிலர் யாராக இருப்பாங்க? சொல்லுங்க, கரெக்டு. சரியான முடிவெடுக்கிறவங்க, நல்ல பின்னாடி வந்து முன்னாடி வந்து பின்னாடி போயிட்டீங்க. சத்தியத்தில் நல்லா நடக்கிறவங்க, தாழ்மையாக இருக்கிறவங்க, அன்பின் ஆவி இருக்கிறவங்க, தேவையில்லாமல் மற்ற விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறவங்க. புரியுது உங்களுக்கு? அப்போ நம்ம போய் ஒருத்தர் பாதத்தை கழுவுறோம்னா அந்த பாதத்தை கழுவக்கூடியவருக்கு அந்நிய காரியத்தை தலையிடுதல்ங்கிற கேரக்டர் இருக்காதுன்னு கழுவப்படுறவருக்கு தெரிஞ்சிடணும். நம்ம அந்நிய காரியத்தை தலையிடுறதுல PhD வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்ம போய் கழுவும் போது கண்டிப்பாக அது என்னவாதான் ஆகும்னா அந்நிய காரியம் தான். ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா நம்முடைய கேரக்டரை கழுவுற அளவுக்கு நாம் வளர்த்துக்கணும். புரியுது உங்களுக்கு நான் சொல்கிறது? நம்மளை பார்த்து ஒரு சொல்லக்கூடாது, பிரதர் நீங்கள் பண்ணுறது அந்நியக்கார. யோசிச்சு பாருங்கள், நம்முடைய எல்லா சீக்ரெட்ஸையும் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்போம். அந்த ஒருத்தர் சாதாரணமாக இருக்க மாட்டார், நம்முடைய நம்பிக்கையுரியவராக இருப்பார். அந்த நம்பிக்கையுரியவர் ஆகிறதுக்கு அவருடைய கேரக்டர்ஸ் தானே காரணம். இப்போ அவர் கழுவும்போது அந்நிய காரியத்தில் தலையிடணும்னு சொல்லுவோமா? அதை எழுதுறாங்க. கட்டாயம் இது அந்நிய காரியத்தில் தலையிடுதல் கிடையாது. அடுத்தது, என் காலை வாஷ் பண்ணுங்க யாராவது வந்து கேட்பாங்களா நம்மகிட்ட? இந்த கேள்வியெல்லாம் எப்படி நீங்கள் கேட்குறீங்க? பேனல் டிஸ்கஷன் தான். என் காலை கழுவுங்கள் என்று ஒரு சகோதரனோ சகோதரி வந்து கேட்பார்களான்னு கேட்குறேன். கேட்டால் கழுவிக்கலாமே, எதுக்கு நம்ம போய் தேவையில்லாமல் கழுவிட்டு? கேட்கறதுக்கு முன்னாடியே போய் கழுவிடணும். வாசிக்கலாம் பாருங்க. அவர் சேம் ஆர்டிகல் தான். அவர்கள் உங்கள் உதவியை கேட்கும் வரை காத்திருக்க வேண்டாம். டோன்ட் வெயிட். உங்களுக்கு பற்றுச்சா? ஆண்டவர் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு, அவர் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் போய் கழுவுனுங்கிற கமாண்டை நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அப்புறம் எதுக்கு பர்மிஷன்? ஸோ நேராக போங்க. ஏனென்றால் அவர்கள் வளர்ந்த சீடர்களாக இருக்கும். ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, ஒன்று அவங்க வளர்ந்துருக்க மாட்டாங்க. அதாவது இந்த பிரச்சனைக்கு போய் ஒரு சொல்யூஷன் ஒரு பிரதர்கிட்ட கேட்கணுன்ற அந்த அளவுக்கு என்ன இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் கழுவ வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்கன்னா நல்லா வளர்ந்துருக்க மாட்டாங்க, பிரச்சனை தங்களுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களாம் கேட்க மாட்டாங்க, நம்ம தான் போய் கழுவணும். செகண்ட் பார்ட் ரொம்ப உருக்கமான பார்ட் இது, வாசிங்களேன். அவர்கள் உங்கள் உதவியை கேட்க மாட்டார்கள். அடுத்த பாயிண்ட், அவர்கள் தங்கள் சுமைகளையும் சோதனைகளையும் உங்களுக்கு சொல்லும் வரை காத்திருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான். அவங்க சொல்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க, காத்திருக்காதீங்க, போய் கழுவிருங்க. அடுத்தது, ஆனால் முன்னறிவிப்பதற்காக கவனியுங்கள். அவங்க நல்லா என்ன பண்றீங்க, கேட்க போறாங்கங்கறத வாட்ச் பண்ணுங்க நீங்க. நெக்ஸ்ட்,
ஏனென்றால் அவர்கள் நம்முடைய எஜமானின் ஆவியை பெறும் அளவுக்கு அவர்கள் குறை கூறுபவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், உபத்திரவங்களிலும் கூட மகிழ்ச்சியாக இருப்பார்கள். செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வளர்ச்சியில கம்மியா இருப்பாங்க, ப்ராப்ளத்தை தங்களுக்குள்ளேயே வச்சு 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 நொந்து 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 டெய்லி செத்துட்டு இருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. இன்னொரு கேட்டகரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வளர்ந்துருப்பாங்க, அவங்க நம்ம பிரச்சனை எதுக்கு நம்ம மற்றவங்ககிட்ட போய் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணும், என் பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கிறது நான் என்ன பண்ணிக்கிறேன், எப்படியாவது பார்த்து ஜெபத்தில் தேவன்கிட்ட போய் கேட்டுக்கிறேன்னு சொல்லவும் மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் மெச்சூரிட்டி அது, இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் லோயர் மெச்சூரிட்டி. இந்த ரெண்டு கேட்டகரியுமே கட்டாயமாக கழுவுங்கன்னு சொல்லி வந்து நம்மகிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக கவுன்சிலிங் கிடைக்கும். இந்த ரெண்டு கேட்டகரியும் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அழுக்கை காமிச்சிட்டாருனா, அந்த குறையை காமிச்சிட்டாருனா, கமாண்ட் கொடுத்துட்டாரு, போய் என்ன பண்ணிருங்க நீங்கள், கழுவிடுங்க. ஓகே, இப்படியெல்லாம் நல்லா கழுவி 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 நம்ம சகோதர சகோதரிகளை மெயின்டைன் பண்ணோம்னா, ரைட் ஆர் ராங், இப்படியெல்லாம் நல்ல பாதம் கழுவுதல் வேலையை செஞ்சு நம் சகோதர சகோதரிகளை சரியாக நாம் பார்த்து கொண்டாள், பார்த்துக்குவோமா? ஸ்லோ மோஷன் எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. பார்த்து கொண்டால் கடைசியாக நம்ம போய் எப்படி நிற்போம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஒரு பிரைட் ரெடி ஆயிடுச்சு, இப்ப நேரம் என்ன பண்றாங்கன்னா போய் கல்யாணத்துக்கு நிக்கிறாங்க. 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த அம்மா போட்டுக்கிற ட்ரெஸ் என்னன்னா, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டுச்சு. அந்த ட்ரெஸ் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த ட்ரெஸ் இல்லை. அந்த ட்ரெஸ் யாருடைய ட்ரெஸ்னா, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. அப்படின்னு அர்த்தம், அந்த அம்மாவே இந்த பூமியில் தன்னுடைய குணலட்சணங்கள் மூலம் சம்பாதித்த ட்ரெஸ். சிம்பிளாக சொல்ல போனால், இயேசு கிறிஸ்துக்குள்ளேருந்து அவர் நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணும்போது நாம் உள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகி இயேசு கிறிஸ்துடைய ஜஸ்டிஃபிகேஷன்லேருந்து வெளியே வரும்போது சுத்தமாக பரிசுத்தமாக நிற்கிற ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் அந்த அம்மா போட்டிருக்கிற ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம் மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு தரிக்கப்பட்டுச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, அந்த அம்மா செஞ்ச நீதி. இது சர்ச் கிளாஸ்னுடைய எண்டு. ஓகேங்களா? 1,40,000 பேருடைய எண்டு. இப்போ இந்த அம்மா போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. இந்த சுத்தமான மெல்லிய வஸ்திரம் இருக்குல்ல, எப்படியோ இந்த அம்மா போட்டு வந்துருச்சு, எப்படியோ போட்டு வந்துச்சுல, எல்லாத்தையும் கரெக்டாக நிறைவேற்றி போட்டு வந்துருச்சு. இந்த ட்ரெஸ்ஸை இந்த அம்மா பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரணும்னா, இந்த ட்ரெஸ்ஸில் என்னுடைய உழைப்பு மாத்திரம் இல்லை, வேற என்ன இருக்கு, எனக்காக என் லைஃப்பில் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் எத்தனை சகோதர சகோதரிகள் எனக்கு உதவி செஞ்சு இந்த ட்ரெஸ்ஸை இப்போ எனக்கு வாங்கி வச்சிருக்காங்க தெரியுமா? வாசிக்கலாம் பாருங்க. ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 845, 3937 ரெண்டு இடத்துலையுமே இருக்கு. நியூஸ் பேப்பர் சர்மன் 295. Not that we could make ourselves ready of ourselves. நம்மை நாமளே என்ன பண்ணல, இந்த இடத்துக்கு தயார்படுத்தவில்லை. But that we aid each other in the cultivation of those traits of character which the Lord has stipulated. தமிழ்ல சொல்ல போனா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட இருக்க வேணும்னு சொல்லிக்கிற கேரக்டரை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்லி சொல்லி கொடுத்து எப்படியோ அந்த கேரக்டரில் நம்முடைய சகோதரியை வளர்த்திட்டோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் அந்த அம்மாவுடைய கீழ்ப்படுதல் மட்டும் இல்லை, அவங்க சகோதரருடைய கீழ்ப்படுதல் இருக்குங்க இருக்கு. நியூஸ் பேப்பர் சர்மன் 152. Our influence upon the brethren is of much more importance than our influence upon the world. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை விட கூட இருக்கக்கூடிய புது சிஸ்டமாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் தான் நமக்கு எப்படி இருக்கணுமாமா, அதிகமாக இருக்கணும். அப்படின்னு அர்த்தம், உலகத்தின் மீது ஒரு காலத்தில் ஒரு ஆர்வம் காட்டணும் இல்லையா, ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறது? அட் திஸ் டைம் கூட நமக்கு அப்படியே இருந்துச்சுன்னா அது பிரச்சனை. ஸோ ஒன்ஸ் அப்பான் டைம் உலகத்தின் மேலே எவ்வளோ ஆர்வம் இருந்துச்சோமோ
அதே ஆர்வம் இன்னைக்கு நம்ம சகோதர சகோதரி மேலே இருந்துச்சுன்னா, அந்த சகோதரி போய் ஜெயிச்சு நிற்கும் போது அந்த அம்மா அவங்க நினச்சிக்குவாங்க, இது நான் மட்டும் போராடி வாங்கின ப்ரைஸ் இல்லை, எனக்காக என் கூட இருந்த சகோதர சகோதரிகளை போராடி எனக்கு வாங்கி கொடுத்த ப்ரைஸ் இது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 1941. Let us enter the harvest work of perfecting holiness in ourselves and others of the saints. Perfecting of holiness in ourselves and others of the saints. நமக்குள்ளேயும் சரி, நம்ம கூட இருக்கிற மற்ற பரிசுத்தவான்களோடையும் சரி. And preparing for the marriage of the lamb. அப்படின்னா ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாணத்துக்கு மனைவியாக செல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே அந்த மனைவிக்குரிய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்வதற்கு காரணம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்காகவும் இந்த பூமியில உடன் இருந்த சகோதரருடைய உழைப்பும் காரணங்கிறத அவங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸாக போட்டு விட்டு அனுப்புகிறோங்கிறார். இந்த ப்ராசஸ் பேர் தான் கால் கழுவுதல். ஸோ ஓரளவுக்கு இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணிட்டோம். அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். கால் கழுவும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் என்ன? எல்லாருமே காலை கொடுத்து கழுவிக்கோங்கன்னு சொல்லுவாங்களா? நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு. என்ன தெரியுங்களா? அவருடைய ஐடியா என்ன? வீட்டில் இவங்க கெஸ்ட்டும் இல்லை. ஏன்னா கெஸ்ட்டாக இருந்தால் ஏற்கனவே வேலைக்காரர் இருப்பாங்க, வந்து கால் கழுவுவாங்க. கெஸ்ட் இல்லை, அப்போ யார் இருக்கா? எஜமான ஊழியக்காரர் இருக்காங்க. அப்போ யார் தான் கழுவுணும் காலை? ஊழியக்காரர். கழுவல என்ன பண்ணார்? ஒருவேளை நான் கழுவியாவது அவங்கள கழுவி வைக்கலான்னு சொல்லி இறங்கினா, இயேசு கிறிஸ்து பாட்டு கால் கழுவிட்டே இருக்காரு. ஒருத்தருமே கழுவாதீங்கன்னு சொல்லவே இல்லைன்னா, பேதுரு சொல்கிற வரைக்கும் சொன்னாங்களா யாராவது? யாருமே சொல்ல. ஏன் சொல்லின்னு ரசல் ரொம்ப பாசிட்டிவ் எழுதியிருக்காரு. அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, அவங்க வியப்படைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர் திடீர்னு செய்கிறார். ஆனால் ஆண்டவர் எதை செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க? பேசாமல் அலோவ் பண்ணிடலாம், எதுக்கு வம்பு அப்படின்ட்டு அலோவ் பண்ணியிருக்கலாம். பட் பேதுரு எப்பவும் இப்படி இருக்க மாட்டார். எந்திரிச்சிட்டார். ஆண்டவரே என்ன அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு, தம்பி நான் உன்னை கழுவினாத்தான் உனக்கு என்னிடத்தில் பங்குள்ளப்ப உடனே அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? ஆண்டவரே முழுசாக கழுவுங்க. ஏன்னா நீங்கள் கழுவுறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, காலை மட்டும் கழுவுனா நான் சுத்தமாக இருக்க மாட்டேன், கழுவுங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் நம்முடைய ஆண்டவருக்கு வந்தது, நமக்கும் வரலாம். பைபிளில் நடந்த சில கால் கழுவுதல், உங்களுக்கு தெரிஞ்ச கால் கழுவும் சம்பவங்கள் கூறுக. ஒருத்தர் கேட்ட ஒருத்தர் பதில் எழுதியிருக்காங்க, இயேசு கிறிஸ்து சீஷர்களின் கால்களை கழுவுதுனது அப்படின்னு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கால்களை கழுவுனது யார்? பதில் வந்துச்சு பாருங்க. அக்கிலா, பிரிஸ்கில்லா, பர்னபா. அப்போஸ்தலர் 9:26. அப்போஸ்தலர் 9:26. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். யாருக்கு? சவுலுக்கு. எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? இப்ப பயந்துருக்காங்க. இப்ப அவருக்கு வர்றதுக்கு இஷ்டமே இல்லை சவுலுக்கு. இப்ப பர்னபா என்ன பண்றாருன்னா, வாசிங்க 27. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் பாருங்க. அப்ப பவுல பர்னபா என்ன பண்றாரு? தன்னிடத்துல சேர்த்து கொண்டு யார்கிட்ட கூட்டிட்டு போறாரு? அப்போஸ்தலர்கிட்ட கூட்டிட்டு போய் அப்போஸ்தலருக்கு விளக்கம் கொடுத்து அந்த இடத்துல பவுல சேர்த்ததுனால இன்னைக்கு நாம நின்று இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கிறோம். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் பைபிளில் நடக்கணும்னா, தேவனுடைய எதிர்பார்ப்புங்கிற சத்தியமானது ஃபுல்ஃபில் ஆகணும்னா, அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு கால் கழுவுதல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இது ட்ரூ. நீங்கள் வேணால் எடுத்து படித்து பாருங்கள், எங்கே வேணாலும். வேறு அழைப்பு கொடுக்குறது இயேசு கிறிஸ்து, கரெக்ட். இயேசு கிறிஸ்து அது மறுக்கவே இல்லை. என்னை அனுப்பின பிதா ஒருவன் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் இடத்தில் வர முடியாது. ஆனால் வந்தவன் கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கணும்னா அது அழைப்பில் மட்டும் இல்லை, நம்ம நடந்துக்கிற முறையில் இருக்குது. நாம் நடந்துக்கிற முறை மட்டும் இல்லை, நமக்காக நம்முடைய சகோதர சகோதரிகள் எடுத்த முயற்சியிலையும் இருக்குது. அப்படின்னு நம்ம யாரும் தனியானவர்கள் இல்லை, தனியாக ஜெயிக்க முடியுங்கிற வாய்ப்பே இல்லை. நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணி அனுப்பேன், என்ன பண்ணியான்னு சொல்லினா முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன். பாதம் கழுவித்தாகணும். ஓகேங்களா? இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிள், தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தார். அப்படி சொன்ன உடனே யோசிக்கிறது தாவீது யாருன்னு இல்லை, என்ன சம்பவத்தை சொல்ல போகிறோம். கரெக்ட். நாத்தான் என்ன பண்ணார்? ஆக்சுவலாக தைரியமாக போய் கால் கழுவினார், இல்லைங்களா? அப்போ போய் நாத்தான் கால் கழுவலினா, பாதம் கழுவலினா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷங்கிற சர்டிஃபிகேட் அங்கே ஃபெயில் ஆகிருக்கும். அப்போ தேவன்கிட்ட இருந்து தாவீது வாங்கின சர்டிஃபிகேட்டுக்கு பின்னாடி ஒரு பாதம் கழுவுதல் கட்டாயமாக இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்காவது பாதம் கழுவிருக்காரா?
பேதுரு கழுவியிருக்கார், கை கழுவாமல் இருந்தப்ப, கை கழுவாமல். அப்புறம் கை கழுவாமல் இருக்கிறப்ப கால் கழுவிட்டார் அவர். கரெக்ட். பிலமோன், ஒனேசிமு என்ன கழுவுறாருங்க. அவர் கழுவுனதை பார்த்தா உண்மையாக சொல்லப்போனால் பிலமோனால ஓட முடியாது. 2 பேர்த்த சுத்திகரிக்கிறார். முதல்ல ஒனேசிமோட காலை கழுவிட்டார், கழுவாமல் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு கால் கழுவப்பட்ட ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக பிலமோனுடைய காலை கழுவுறார். எப்படி கழுவுறாரு பாருங்களேன், வாசிங்களேன். இந்த மாதிரி நம்முடைய லைஃப்பில் எத்தனை சம்பவம் நடந்திருக்கு நமக்கு தெரியாது. பிலமோன் 1 அதிகாரம் 15, 16. பிலமோன் 1:15 முதல், அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனா இருக்கும் படிக்கும், இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும் படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். தேவன் தான் என்ன பண்ணார்னா, அவன் கொஞ்சம் நல்லா போயிட்டு வந்து அப்புறம் உனக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காக அப்ப துரத்தி விட்டார். என்ன பிளான்டு வேலை பாருங்க. நம்ம படிச்சோம்ல, இயேசு கிறிஸ்து பண்ண வேலை வைசஸ்ட், மறந்து போச்சு, பெஸ்ட், கைண்டஸ்ட் எல்லாத்தில் இருக்கும். ரியலா சொல்றேன், புத்திசாலித்தனமா இறங்கி அருமையா சூப்பரா ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு உதவி, அவங்களுக்கு தேவைப்படுற உதவி கண்டிப்பா இயேசு கிறிஸ்துடைய பார்வையில் பாதம் கழுவுதல் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஏற்கனவே வாசித்தோம். அதனால தொடருங்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருந்து வாசிங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, எங்கிருந்து வாசிங்கன்னா, அவர்களுக்கு சேவை செய்யவும். அதை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டுமா? அவர்களுக்கு சேவை செய்யவும், ஆசீர்வதிக்கவும், ஆறுதல் படுத்தவும், அதனுடன் புத்துணர்ச்சி அளிக்கவும் உண்மையுடன் அவர்களை அணுகுகிறீர்களா? உண்மையாக அவர்களை அணுகுகிறீர்களா? அப்படியானால் தொடருங்கள். உங்கள் சேவை மகத்தானது. உங்க வேலை சாதாரணமான வேலை இல்லை. ஒரு சகோதரன் ரொம்ப அப்செட் ஆயிருக்கார். இன்னொரு சகோதரன் அவர் வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முகத்தில் பயங்கரமான மகிழ்ச்சி. என்ன காரணமா இருக்கு? 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருப்பாரா? கார் தான் வாங்கி கொடுத்துருப்பாரா? வீடு தான் வாங்கி கொடுத்துருப்பாரா? இன்னும் அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த முகத்தை அப்படியே பிரைட் ஆக்குது. பார்த்தீங்களா? அதுதான் பாதம் கழுவுதல். நெக்ஸ்ட், எஜமானர் இவ்வாறு சேவை செய்தார், இது அவருடைய முன்மாதிரி. தொடருங்கள். நீங்கள் இவ்வாறு எவ்வளவு அதிகமாக சேவை செய்ய முடியுமோ, மேலும் அதிக நேரம், முயற்சி, வசதி மற்றும் சுயநல செலவில் நீங்கள் எஜமானரின் கண்களில் அவ்வளவு பெரியவராக இருப்பீர்கள். ஏனென்றால் நாம செய்யக்கூடிய இந்த பாதம் கழுவுதல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா பாதம் கழுவுற விஷயத்திற்கு ஈக்குவலா இருக்கு. பிகாஸ் அவர்களாம் ஜஸ்டிஃபைடு கண்டிஷன் இருக்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட், மேலும் அவர்கள் உங்களை பார்க்கவும் அறியவும் வரும்போது சரீரத்தின் அதிக மரியாதைக்குரியவராகவும் அன்பானவராகவும் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்கள் அன்பையும் சேவையையும் பார்ப்பது மற்றும் அறிவது போல். ஆண்டவர் எப்படி உங்களை பார்க்கிறாரோ அதே மாதிரி உங்க சகோதரன் உங்களை பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும், உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும், தேவனுக்கு உணர்த்துற வரைக்கும், யாருக்கு என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்கோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வைசஸ்டா, பெஸ்டா, கைண்டஸ்டா போய் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. இதுவே பாதம் கழுவுதல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மெமோரியல் சமயத்தில் இந்த விஷயத்தை நம்ம படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அதை நமக்கு நினைவுபடுத்திட்டு போயிருக்கார். ஸோ அந்த நினைவுபடுத்துகிற விஷயத்தில் இன்றைக்கி நம்ம படித்த விஷயம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பாடத்தை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். கோயம்புத்தூர் திருச்சியோட எக்லீசியா சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.